260வது நகைச்சுவை மன்ற கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நாள் இன்றைக்கி ஒரு சிறப்பாக, இந்த தேதியிலே ஒரு சிறப்பு உள்ளது. 26/4/26 நகைச்சுவை மன்ற கூட்டமும் 260வது கூட்டம், 26 அதுலேயும். இப்போ இந்த கூட்டத்துக்கு சிறப்பு சொற்பொழிவாளர் சிரிப்பும் சிந்தனையும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். அந்த தலைப்பை கேட்டவுடன் எனக்கு ஞாபகத்துக்கு வருவது, சென்ற 10-12 வருடங்களாக நான் இந்த நகைச்சுவை மன்றத்தில் பேசியதையெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டுள்ளேன். இவர் சிரிப்பும் சிந்தனையும் என்ற தலைப்பில் இவர் என்ன பேசப் போகிறார் என்பதை இனிதான் தெரியும். வழக்கமாக நான் சில சினிமா பாடல்களை பாடி நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது வழக்கம். இந்த கூட்டத்தை பொறுத்தளவில் சிரிப்பும் சிந்தனையும் என்ற தலைப்பு கொடுத்திருப்பதால் சிரிப்பு சிந்தனை பற்றி வந்துள்ள திரைப்பட பாடல்களை சொல்லலாம் என நினைக்கிறேன். முதல் பாட்டு சிரிப்பும் சிந்தனையும் சேர்ந்து வரக்கூடிய பாட்டு. சிரிப்பு நகைச்சுவை என்றாலே ஞாபகத்துக்கு வரக்கூடியவர் நகைச்சுவை நாயகன் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள்தான். அவர் ஒரு படத்தில், ராஜாராணி என்ற படத்தில், சிரிப்புக்கு விளக்கம் டெஃபினேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டு, அந்த பாட்டில் சிந்தனையும் வரும். எப்படின்னா அந்த பாட்டு என்னென்னா, சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு, மனம் கருப்பா வெளுப்பா என காட்டும் கண்ணாடி சிரிப்பு, சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். அப்படின்னு பாடிட்டு அவர் சிரிப்பை 4 வகையான சிரிப்பை பற்றி அந்த இதில் சிரித்து காட்டுவார். அது என்னென்னா, அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு, சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, அப்புறம் சங்கீத சிரிப்பு அப்படின்னு 4 இதை எடுத்து கூறுவார். அதே மாதிரி இன்னொரு பாட்டில் சிரிப்பும் சிந்தனையும் வரக்கூடிய பாட்டு, சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும், தென்றலும் புயலாய் மாறி மாறி வரும் மானிடர் வாழ்வே, மோசடி பாதையிலே காசினை சேர்த்தாலும் பாசமுடன் புகழ்பாடி பலவேரும் வரவேற்பார் அப்படின்னு சொல்லி செங்கமலத்தீவுங்கிற ஒரு படத்தில் ஒரு பாட்டு. அடுத்தது இது சிரிப்பு சிந்தனை 2 சேர்ந்து வர்றது. சிரிப்பு மட்டும் கலந்து வர்ற பாட்டு ஏராளமான பாட்டு சினிமாவில் இருக்குது. ஒரு சிலதை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் கூட சிரிப்பு பாட்டை கூட 2 வகைப்படுத்தலாம். ஒன்று சந்தோஷமாக இருக்கிறப்ப வர்ற சிரிப்பு, இன்னொன்று வேதனையினாலேயும் விரக்தினாலேயும் வர்ற சிரிப்பு. இப்போ சந்தோஷத்தில் வர்ற சிரிப்புன்னு பார்த்திங்கன்னா, சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு. இது தாயை காய்த்த தானே என்கிற படத்தில். அப்புறம் இன்னொரு பாட்டு, சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்து கொண்டிருப்பேன் என் மூச்சும் பேச்சும் உள்ளவரை, உன்னை நினைப்பேன் நினைப்பேன் நினைத்து கொண்டிருப்பேன் என் நெஞ்சில் நினைவு இருக்கும் வரை. இது சின்னஞ்சிறு உலகங்கிற வரத்தில் வர பாட்டு. அப்புறம் இன்னொரு பாட்டு, மலரென்ற முகமின்றி சிரிக்கட்டும், மனமென்ற கருவொண்டு பறக்கட்டும், உறவுக்கும் நிலவுக்கும் துடிக்கட்டும், உலகத்தை ஒரு முறை மறக்கட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு. இது காதலிக்கு நேரமல்லியில் வர பாட்டு. அப்புறம் இன்னொரு பாட்டு, அழகு சிரிக்கிறது, ஆசை துடிக்கிறது, பழக நினைக்கின்றது, பக்கம் வருகின்றது. இது இருவர் உள்ளத்தில். அடுத்தது இன்னொரு பாட்டு, பாலை போல் சிரிப்பு இருக்கு, பக்குவமாக குணம் இருக்கு, ஆணழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா, இந்த ஏழைகளுக்கு என்ன வேண்டும் சொல்லையா அப்படின்னு. இது பாகப்பிரிவினையில் வர பாட்டு. இதெல்லாம் சந்தோஷத்தை குடிக்கிற மாதிரி உள்ள பாட்டு. அடுத்தது வேதனை கலந்து, அதாவது விரக்தியோடு வரக்கூடிய பாட்டு. சில பாட்டுகள், சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன், சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். இந்த பாட்டில் முக்கியமாக ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு வரி வரும். என்னென்னா, காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும் அப்படின்னு வரும்.
இது வந்து பாவமன்னிப்புங்கிற படத்தில் பாட்டு. இன்னொன்று, உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது, பாடும் பறவை பாயும் மிருகம் இவைகளுக்கெல்லாம் பகுத்தறிவில்லை, ஆனால் அவைகளுக்குள்ளே சூழ்ச்சிகள் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு. இது வந்து அடிமை பெண்ணில். அடுத்தது இந்த வேதனையோடு வரக்கூடிய பாட்டு. பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மணந்தாய் மானிடனே அப்படின்னு ஒரு பாட்டு. இது வந்து கவலை இல்லாத மனிதனில் வர்ற பாட்டு. அப்புறம், நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு, இரண்டுக்கும் நடுவே இறைவனின் தீர்ப்பு. அதாவது இவர் சொல்லியிருந்தார், ஆனால் அவர் அது பாடுறதுக்கு நேரம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டார். அது என்ன பாட்டுன்னா, எங்கே அந்த வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு பாட்டு. எங்கே அந்த வெண்ணிலா அப்படிங்கிற பாட்டு வந்து வருஷமெல்லாம் வசந்தம்ங்கிற படத்தில் வரும். ஆனால் அதில் உள்ள ஒரு இது என்னென்னா, அந்த எங்கே இந்த வெண்ணிலான்னு பாடுற பாட்டை பாடின மனோஜுங்கிறவர் பாரதி ராஜாவோட பையன், அவர் இறந்துட்டார். இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட அந்த சோகமாக இருக்கிற மாதிரி பாட்டு தான். இந்த பாட்டை முழுசாக படிக்கிறீங்க. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, கல்லை கனி ஆக்கினால் முல்லை மலராக்கினால் எங்கே அந்த வெண்ணிலா, தரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன் உன்னால் தானம்மா உன்னால் தானம்மா, இரவாய் இருந்த நான் பகலாய் மாறினேன் உன்னால் தானம்மா உன்னால் தானம், எனக்கென இருந்தது ஒரு மனசு அதை உனக்கென கொடுப்பது சுகம் எனக்கு, எனக்கென இருப்பது ஒரு உசுறு அதை உனக்கென தருவது வரம் எனக்கு, நீ மறந்தால் என்ன மறுத்தால் என்ன நீதான் எந்தன் ஒளிவிளக்கு என்றும் நீதான் எந்தன் ஒளிவிளக்கு. அடுத்து, மழையில் நனைகிறேன் குடையாய் வருகிறாய், வெயிலில் நடக்கிறேன் நிழலாய் வருகிறாய், தாகம் என்கிறேன் நீராய் வருகிறாய், சோகம் என்கிறேன் தாயாய் வருகிறாய், நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா அதில் நதிக்கொரு வழியும் இல்லையம்மா, உன் நினைவுகள் இதயத்தில் நீந்துதம்மா அதில் எனக்கொரு வழியும் இல்லையம்மா, நீ இருந்தால் என்ன பிரிந்தால் என்ன காதல் எனக்கு போதுமம்மா என் காதல் எனக்கு போதுமம்மா, கல்லை கனி ஆக்கினால் முல்லை மலர் ஆக்கினால் எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா. இது இசையோட கேட்டால் அந்த பாட்டு நல்லா இருந்திருக்கும். அவர் இன்றைக்கி வரல, அதனால் நானே சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். ஈரோடு நகைச்சுவை மன்றத்தின் 260வது சிறப்பு கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். முதலாவதாக எங்கள் தலைவர் டாக்டர் ராஜவேலு அண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக சாதனை சிகரம் செயலாளர் துரை அண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பொருளாளர் எனது அன்பு தந்தையுமாகிய பாண்டுரங்கன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இணைச் செயலாளர் செந்தில் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய கூட்டத்திற்கு முன்னிலை வகித்து சிறப்பித்து கொடுக்க இருக்கும் சூர்யா தொழிலக அதிபர் ஆர் செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய சிறப்பு பேச்சாளர் சென்னையிலிருந்து வந்திருக்கும் எம்பி நாதன் வழக்கறிஞர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது மோகனா அவர்கள் ஒரு சிறிய கவிதை ஒன்றை வாசிப்பார். நிலவு தேய்வது தேய்ந்தே போவதற்கல்ல, சூரியன் மறைவது மறைந்தே போவதற்கல்ல, மரத்தின் இலைகள் உதிர்வது உதிர்ந்தே போவதற்கல்ல, என் மானிடனை நீ மட்டும் வளர்க்கும் போது என் வாடிப் போகிறாய், வழுக்கல்கள் உன்னை வளமைப்படுத்தத்தான் வாடிப் போவதற்கல்ல. அவ்வளவுதான். தேங்க்யூ. செயலர் துரை அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை வழங்குவார். தலைவர் உள்ளிட்ட அவையில் உள்ள அனைவருக்கும் எனது கனிவான வணக்கத்தை பணிவாக தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷமடைகின்றேன். 260வது சிறப்பு கூட்டத்திற்கு முன்னே வகித்து சிறப்பு செய்கின்ற உயர்திரு ஆ செந்தில்குமார் அவர்கள் சூர்யா தொழிலகம் ஈரோடு, அதாவது பழையபாளையத்திற்கு பக்கத்தில் அங்கே தான் அவருடைய அலுவலகம், அவருடைய ஃபேக்ட்ரியெலாம் இருக்குது. ஈரோடு மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழக துணை செயலாளர் ஆவார். அவர் காலேஜிலே சிக்கநாயகர் காலேஜிலே படித்து கொண்டிருந்த காலத்திலே 1985 ஆண்டிலிருந்து அவரை நான் நன்கு அறிவேன். ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அப்போல்லாம் கல்யாண லாட்ஜில் நம்ம திராவிட முன்னேற்ற கழக முன்னணி பேச்சாளர்களாக வந்து தங்குவார்கள்.
அதில் நான் ஈடுபாடோடு அப்போ இருந்தேன். அப்பொழுது இளைஞர் அணியினுடைய செயலாளராக இன்றைய தினம் தளபதி முதலமைச்சராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் அணி செயலாளராக தமிழ்நாடு பூரா வலம் வந்து கொண்டிருந்த நேரம், அப்பொழுதும் அவர் இளைஞர் அணி செயலாளராக ஆகிறார். அப்படி வருகின்ற நேரத்தில் திருச்சி புதுக்கோட்டை என்றால் திருச்சி சிவா எம்பி அவர்கள், திருச்சி என்றால் அன்பில் தர்மலிங்கத்துடைய மகன் அன்பில் பொய்யாமொழி, ஈரோடு என்றால் எவரெஸ்ட் கணேசன், கடலூர் என்றால் கருப்பு காந்தி என்று சொல்லுகின்ற இளமழுதியினுடைய மகன் இரா புகழேந்தி, அவர் அட்வொகேட். இப்படி தமிழ்நாடு பூரா ஈரோடு எவரெஸ்ட் கணேசன் அவரெல்லாம் இளைஞர் அணியினுடைய ஸ்டாலின் வருகின்ற நேரத்திலே இளைஞர் அணியை மிகப்பெரிய ஒரு கட்டுக்கோப்பாக தமிழ்நாட்டிலே அன்பகம்தான் தலைமையகமாக கலைஞர் அந்த அன்பகத்தை அவருக்கு கொடுத்தார். அண்ணா இருந்த காலத்திலே ராயபுரத்திலே அறிவகம் எப்படி உருவானது, கலைஞர் காலத்தில் எப்படி ஆபர்ஸ்வரி மாளிகைக்கு அருகாமையிலே அறிஞர் அண்ணா அறிவாலயம் உருவானது என்பது போல் அந்த காலகட்டத்திலே தமிழ்நாடு பூரா சுற்றி சுழன்று வருகின்ற காலத்திலிருந்து தம்பி செந்தில் அவர்களே ஸ்டாலின் அவர்களுக்கு நன்கு அறிமுகம். அவருடைய இதயக்கனி தான் நம்ம செந்தில்குமார் என்று சொன்னால் அது மிகையில்லை. அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், கொள்கையிலே பிடிப்புள்ளவர், கொள்கையிலே வைராக்கியம் உள்ளவர், கான்ஃபர்மேஷை செய்து கொள்ள மாட்டார். அவர் சொன்ன அந்த கட்சி கொள்கைப்படி நடக்கிறவர். அந்த இன்னும் சொல்ல வேண்டுமேயானால் தன்னுடைய இந்த கொள்கையிலே மிக சங்கல்பம் செய்து கொண்டு வைராக்கியத்துடன் வாழக்கூடிய ஒரு நல் இளைஞர் ஆவார். அவர் மாணவ பருவத்திலிருந்து நாங்களெல்லாம் அப்பொழுது மா. சுப்பிரமணியம் எம்எல்ஏ அவர்களுடன் பூங்குடி சாமிநாதன் ஒரு நண்பர் வருவார். அப்புறம் வைகோபால் சாமி கட்சியில் அந்த மதிமுகவுக்கு போயிட்டார். அப்போல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி பேச்சாளர்கள் வெற்றி கொண்டான், நன்னிலம் நடராசன், இந்த திருச்சியில் இருக்கிற உறையூரில் இருக்கிற திருச்சி செல்வேந்திரன் திராவிட கழகத்தில், அவரெல்லாம் என்னுடைய இனிய நண்பர்கள் ஆவார். அவர்களோடலாம் பேசிக்கிட்டு அவங்களையெல்லாம் ரூமில் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி டிஃபன் வாங்கி கொடுத்துக்கிட்டு அப்படி ஒரு பொழுதுபோக்காக அப்படி ஒரு ஈடுபாடோடு இருந்த காலம். அப்படி அந்த நேரத்தில் ஈரோட்டிலே ஒரு பெண்மணி அமைச்சராக இருந்தார். அவருடைய கணவர் இனிய நண்பர் ஜெகதீசன் அவர்கள். அந்த அம்மா அமைச்சராக இருந்த காலத்திலே, ஜெயலலிதா முதல் மந்திரியாக இருந்த காலத்திலே தம்பி செந்தில் அந்த அம்மாவுக்கு மிக கூட பிறந்த தான் பிறக்கவில்லையே, கூட பிறந்த தம்பி கூட அப்படி உதவி இவர் மாதிரி நெஞ்சுரம் கொண்டு வைராக்கியத்தோடு அவங்கள அந்த அம்மாவுக்கு போய் தொண்டு செய்தவர்கள் யாரும் இல்லை. அதை நான் நன்கு அறிவேன். ஜெகதீஷனே என்னிடம் சொல்லுவார் ரூமில். போடா மதுரை சிறைச்சாலையிலே அந்த அம்மா இந்த இலங்கை எல்டிடிக்காரர்களுக்கெல்லாம் ஏதோ உதவி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா ஒரு கேஸை போட்டு மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் அவருடைய அன்பு கணவர் ஜெகதீசன் ஆகட்டும், அவருடைய சகோதரர்களாகட்டும், கட்சிக்காரர் யாருமே ஒரு தைரியமாக போய் மத்திய சிறைச்சாலையில் பார்க்கவில்லை. அந்த காலகட்டத்திலே தம்பி செந்தில் தான் நெஞ்சுரத்தோட அந்த போய் அக்கா அக்கா என்று பேசுவார். அவர் தம்பி என்று அழைப்பார். அவ்வளோ ஒரு பாசத்துக்குரியவர்கள். அந்த அம்மா மேலே அவ்வளோ ஒரு உண்மையான பற்று பாசத்தோடு அவங்களை போய் பார்ப்பது, அவர்களுக்கு எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுப்பது, அவர்களுக்கு துணிமணியெல்லாம் ஈரோட்டிலிருந்து எல்லாம் எடுத்து கொண்டு போய் தருவது, இப்படி சேவை மனப்பான்மையோடு அந்த அம்மாவுக்கு சேவை செய்தது இவருக்கு நிகர் இவர்தான் என்று சொல்லுகின்ற அளவிலே அந்த மத்திய சிறைச்சாலையில் போலீஸ் அதிகாரிகள் மிரட்டலுக்கெல்லாம் அந்த இளைஞராக இருக்கிற காலத்திலே ஒன்றும் பயப்பட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய நெஞ்சரம் கொண்டவர், அஞ்சா நெஞ்சன் அழகிரி, பட்டுக்கோட்டை அழகிரி போல் அவர் ஒரு நெஞ்சரம் கொண்டவர் தான் தம்பி செந்தில்குமார் என்று சொல்வதிலே நான் மிகவும் சந்தோஷமடைகிறேன். இவர் அந்த காலகட்டத்திலிருந்து எங்களுக்கெல்லாம் நல்ல பழக்கம். இப்போ வெள்ளக்கோயிலில் சாமிநாதன் மூபி சாமிநாதன் அமைச்சராக இருக்கிறார். அப்போல்லாம் அவர் ரூமில் சாதாரண வருவார். ஒரு டொனேஷனுக்கு 500 ரூபா 250 ரூபாய்க்கு, அண்ணா 500 ரூபா கூட இல்லைப்பா 250 நாங்கள்லாம் கொடுப்பேன் சாமிநாதன்.
அப்புறம் இன்றைக்கெல்லாம் அவர் அமைச்சராக இருக்கிறார். அது ஒரு பெரிய சமாச்சாரம். இப்படியெல்லாம் இவர் 60 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாணவராக, இவங்க தந்தையார், இவருடைய சித்தப்பா, இவங்க எல்லாமே திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள். இந்த கட்சிக்காக மாணவ பருவத்திலிருந்து பல படிப்படியாக கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பல பொறுப்புகளை ஏற்று வட்டச் செயலாளர், மாவட்ட பிரதிநிதி, இப்படி பல பொறுப்புகளில் வகித்து இன்றைய தினம் ஈரோடு மாவட்ட துணை செயலாளர் என்கின்ற ஒரு பெரிய பதவியில் பல ஆண்டு காலமாக இருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் வந்து மேட்டுக்கடைக்கு பக்கத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பத்து நிகழ்ச்சி, அதில் இவருடைய சகோதரருடைய திருமணத்திற்கு அவர் அழைத்தார். ஸ்டாலின் தலைமை தாங்கி, தம்பி செந்தில் அவர்களை நான் நன்றாக அறிவேன், யாரும் ஸ்டாலின் இப்போ முதல் மந்திரியாக இருக்கிறப்போ வந்தார், ஒரு வருஷத்துக்குள்ளே இவர் ஒரு மகாநாடு மாதிரி நடத்தி காட்டினார் அந்த நிகழ்ச்சியை. அதில் அவ்வளோ கலைஞரிடம் நல்ல பழக்கம் உண்டு, பேராசிரியரிடம் நல்ல பழக்கம் உண்டு. இப்படியெல்லாம் இவருக்கு கட்சியிலே ஏகப்பட்ட இளைஞர்கள், மூத்த முன்னோடிகள் இவர்களுக்கு கொடுத்த தொல்லைகளும் துயரங்களும் கொஞ்சம் நெஞ்சமில்லை. அதையெல்லாம் சமாளித்து, அது கலைஞரும் நன்கறிவார், இவர் இந்த இளைஞனுக்கு இப்படியெல்லாம் ஒரு தொல்லைகள் கொடுக்குறாங்களே அப்படின்னு. அதையெல்லாம் வென்று அவர் மிகப்பெரிய நிலையில் இருக்கிறார். எதிர்காலத்திலே இவருக்கு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தால் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இவருக்கு காத்திருக்கிறது என்று ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறார். அது நிறைவேற வேண்டும், அந்த மாதிரி பதவி இவருக்கு கிடைக்க வேண்டும், இவருடைய உழைப்புக்கு கிடைக்கிற வெற்றி என்று சொல்லி அந்த பதவி இவருக்கு கிடைக்க வேண்டும் என்று அவரை வாழ்த்தி, ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு உறுதியாக தர வேண்டும் என்று இந்த தந்தை பெரியார் மன்றத்திலே நான் சூளுரையாக உரைத்து, தம்பி செந்தில் அவர்களுடைய தொண்டு மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிறக்க வேண்டும், அந்த கட்சியிலே நீங்கா பற்றுக்கொண்ட அவர் அந்த கொள்கை வெறிபிடித்த தொண்டன் என்றால் இவர்தான் என்று சொல்கின்ற அளவிற்கு அந்த கொள்கையிலே அப்படி ஒரு பற்றுப்பாசம் உள்ள தம்பி செந்தில்குமார் அவர்களே, வருக வருக என்று வரவேற்பதிலே நகைச்சுவை மன்றத்தினுடைய செயலாளர் என்கிற முறையில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். அதேபோல் சிறப்பு பேச்சாளர் ஐயா இலக்கிய செல்வர் உயர்திரு எம்பி நாதன் அவர்கள் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிறார். எந்த தலைப்பிலே பேசுகிறார் என்று சொன்னால், சிரிப்பும் சிந்தனையும் என்கின்ற தலைப்பிலே பேச இருக்கிறார். அவர் பல வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று வந்த மிகப்பெரிய பேச்சாளர். அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, வெளிநாடு புகழ், பல தொலைக்காட்சி புகழ் பேச்சாளர், எழுத்தாளர், வழக்கறிஞர், ஆய்வாளர், சட்ட முனைவர். இப்படி இந்த இலக்கிய செல்வரை பற்றி இவர் சென்னை ஹைகோர்ட்டில் சீனியர் லாயராக இருக்கிறார். இவர் நல்ல வசதி படைத்த ஒரு வழக்கறிஞர் ஆவார். தன்னுடைய கட்சிக்காரர்கள், கிளைண்ட்டுங்களுக்கெல்லாம் இவருடைய சொந்த செலவிலே நிறையா ஹைகோர்ட்டில் வாதாடி அவர்களுக்கெல்லாம் வெற்றி தேடி தந்த ஒரு அற்புதமான மாமனிதர் ஆவார். அப்பேற்பட்ட ஒரு மனிதநேய மாமனிதான் இங்கே வந்து பேச வந்திருக்கிறார். சிரிப்பும் சிந்தனை என்கின்ற தலைப்பிலே அவர் சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர், கல்யாண மாலை மோகன், மீரா நாகராஜன், இந்த நிகழ்ச்சியெல்லாம் பல பேசி அதை நான் பார்த்து தான் இவரே நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஐயா நீங்கள் வாருங்கள் என்று கேட்டேன். அவர் வாங்கும் தொகையே வேறு, நான் பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை தான் வைக்க முடியும், என்னுடைய பொருளாதாரம் அப்படி என்று சொன்னான். ஹியூமர் கிளப்பில் பேங்க் பேலன்ஸ் அது என்ன பரவாயில்ல அப்படின்னு அவருடைய காரிலே அவர் கோயம்புத்தூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்துவிட்டு இன்றைய வந்தார். அப்படி ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு நகைச்சுவை மன்ற செயலாளர் இப்படி அழைக்கிறாரே, நமக்கு நான் வாங்கும் தொகையோ அதிகம், இவரோ அதுக்கு ஒன்று எட்டாத நிலையில் இருக்கிறார். மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம் என்று கூட பார்க்காமல் ஒப்புக்கொண்டு இங்கே இந்த சிரிப்பும் சிந்தனையும் என்கின்ற தலைப்பிலே ஏறத்தாழ 1 மணி நேரம், மினிமம் மேக்ஸிமம் 1.25 மணி நேரம் உங்களோட உரையாட காத்திருக்கிறார். நான் குறுக்கே நிற்கவில்லை. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த நாடு போட்டு நல்ல பேச்சாளர் இங்கே வருகை தந்திருக்கார். சிறு வயதிலிருந்தே பேச்சாளர்,
பல கல்லூரிகளில் பேசியிருக்கிறார், பல தொலைக்காட்சிகளை இவர் பேசியிருக்கிறார், நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட அன்பாளரே, ஒரு நல்ல ஆற்றல் மிகு பேச்சாளரே, வருக வருக என்று வரவேற்று உங்கள் சார்பிலே அவரை மீண்டும் மீண்டும் நல்லதொரு சிரிப்பும் சிந்தனைங்கிற தலைப்பிலே நம்ம சுரேஷ் கூட வைஸ் பிரசிடென்ட் சொன்னார், அவருடைய வாட்ஸ்அப்பில் அனுதினமும் ஒரு வாரமாக போட்டுக்கிட்டு இருக்கார். அவர் பேசுனதை ஒரு அரை மணி நேரம் பேசுனதை ஒரு 5 நிமிஷத்தில் எடிட் பண்ணி அவர் திருவாரூர் ஐயா சண்முகவடிவேல் எப்படி தத்துவங்கள் பேசுவார் அந்த மாதிரி ஒரு பாணியில் அவர் பேசுகிறார். இவருடைய கருத்து சொன்னார். இப்படி பல்வேறு நேயர்கள், தன்னுடைய நகைச்சுவை மன்ற உறுப்பினர்கள், சீனியர் மெம்பர்களெல்லாம் என்னுடன் தொலைபேசியில் இவருடைய வாட்ஸ்அப் பேச்சை பார்த்து அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டார் சுரேஷ். அதை மிகவும் எல்லோரும் ரசித்தார்கள். அப்படி நாமளும் இங்கே எல்லோரும் ரசிக்க காத்திருக்கிறோம் என்று சொல்லி, அப்படிப்பட்ட மாமனிதரை வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நமக்கு முன்னிலை வகிக்கின்ற திரு செந்தில் அவரை பற்றி அண்ணன் நிறைய விஷயம் சொன்னார். அவர் சொல்லாமல் விட்டு போன சமாச்சாரம். செந்தில் அவர்களை பற்றி சொல்லும்போது கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே அவர் அரசியல் வேணும்னு சொன்னார். நான் அவர் வந்து பார்த்தோன்னே 35 வயசு தான் இருக்குது அவருக்கு நினச்சிட்டு இருந்தேன். என்னால் நம்பவே முடியல. அந்தளவுக்கு தன்னோட உடலை கட்டுக்கோப்பாகவும் இளமையாக வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த சூர்யா இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது பெருந்தூர் ரோட்டில் பரிமளமகாலுக்கு இந்த பக்கம் வச்சுருக்காங்க. ஆப்போசிட்டில் தரமான குவாலிட்டியான ஃபர்னிச்சர்ஸ் வேணுங்கிறவங்கெல்லாம் அங்கே தான் போவோம். நாங்கள் கூட எங்கள் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கும் போது 22 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வாங்கினோம். அதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. அதே மாதிரி அவருடைய ப்ராடக்டினுடைய குவாலிட்டி மாதிரி அவரும் தன்மையான மனிதர். இப்பொழுது அவர் நம்ம முன்ன ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். நகைச்சுவை மன்றத்தினுடைய நிர்வாகிகள், தலைவர், செயலர் உள்ளிட்ட அனைவருக்கும், சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிரிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையில், யதார்த்தமான வாழ்க்கையில் நாம் சிரிக்க மறந்துட்டோம். நிறைய இடங்கள் சிரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகவே இல்லை. ஒரு மன உளைச்ச டென்ஷனான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும், படிக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் அப்படியே பழகி போயிடுச்சு. அவருக்கு அப்போ நம்ம ஈரோட்டில் இப்படி ஒரு மன்றம், நான் ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி வந்து கலந்துருக்க ஒரு தடவை, சிரிக்கிறதுக்குன்னு ஒரு மன்றத்தை ஏற்படுத்தினதுக்காக மிக மிக நன்றியை டாக்டருக்கும் அண்ணன் துரைக்கும் அவர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அது இப்போ எனக்கெல்லாம் கூட நாங்கள் 2 மாதமாக தெரியும், அண்ணன் என்னை பற்றி சொன்னப்போ தெரிஞ்சிருப்பீங்க. தேர்தல் வேலையை 2 மாதம் சுற்றிட்டு ரிலாக்ஸாக இருக்கப்போ சிரிக்க வாங்கன்னு கூப்பிட்டார். சரி கொஞ்சம் சிரிச்சிட்டு போகலாம் நம்மளும் அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வரலான்ட்டு வந்தோம். அண்ணன் கொஞ்சம் துரையனை என்னை பற்றி ரொம்ப மிகையாக சொல்லிட்டார். நான் ஒரு சாதாரணமான திமுக ஒரு தொண்டன், அவ்வளோதான், பெரிய அளவுகளாக இல்லை. அப்புறம் சிரிக்கிறது பற்றி எல்லாமே சொல்கிறப்போ அந்த நகைச்சுவையோடு வர்றது நமக்கு மனசில் பதியும். இயல்பாக என் வாழ்க்கையில் நடந்த, நானே ஈடுபட்ட ஒரு நகைச்சுவையை நான் பகிர்ந்துக்கிறேன். எங்கேயும் சொன்னதில்லை. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் என்றைக்கும் மறக்க முடியாது. நாங்கள் ஒரு லைன் வீட்டில் குடியிருந்தோம், கோட்டை பகுதியில். எங்கள் அண்ணன் வந்து எங்கிட்ட பக்கத்து வீட்டில் ஒரு ஆசிரியர், அவருடைய மாமனார் வந்திருந்தார். அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் தந்தி கொடுக்கணும்னு சொல்கிறாரு, அவரை கூட்டிகிட்டு போய் தந்தி கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னார். அவர் பெரியவர். அவரை நான் சைக்கிளில் வச்சுக்கிட்டு, அப்போ கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் தந்தி ஆஃபீஸ், அங்கே போய் இறக்கி விட்டேன். அவர் என்ன அப்படின்னாரு, தந்தி கொடுக்கணும்னு சொன்னீங்களாமா, அதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. நான் தினத்தந்தி பேப்பர் பார்க்கணுன்னு அண்ணன் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு ஏறப்போ ஒன்றும் சொல்லியானா, நானும் ஒன்றும் சொல்ல விட்டேன். வாங்க போகலான்னு. அவர் இங்கே ரீடிங் ரூம் கூட்டிகிட்டு போகிறேன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் கூட அப்படின்னாரு. நானும் தந்தி கொடுக்கத்தான் அவருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு நினச்சிட்டு போய் தந்தி ஆஃபீஸ் இறக்கி விட்டேன். அங்கே உள்ளே போனே அவர் கேட்டவும் நான் சொன்னேனே, எனக்கு சிரிப்பு அங்கே அடங்கலை. அவர் மறுபடியும் திருப்பி சைக்கிளை வந்து வீட்டு வரை கூப்பிட்டு வந்து வீட்டில் சொல்லி அந்த லைன் வீடு எல்லாமே சிரித்தது இன்றைக்கி எனக்கு வந்து நினச்சா மறக்காது. இது வந்து வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ஒரு நகைச்சுவையாக இருந்தது. ஒரு அவர் நினச்சிக்கிட்டு நாம் ஒன்று நினச்சிக்கிட்டு கூப்பிட்டு போயிடுறோம்.
அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வந்து நமக்கு இருக்கிற மன உளைச்சல்களுக்கு ஒவ்வொருத்தரும் சில பேர் பாட்டு பாடி பாட்டு கேட்பாங்க, நைட் ஆனால் பாட்டு போட்டு கேட்பாங்க, சில பேர் திரைப்படம் பார்த்துப்பாங்க. சிரிக்கிறதுக்குனே சேனல் வச்சுருக்காங்க. இப்போது நம்ம நாடு எப்படி ஆயிடுச்சுன்னா சிரிக்கிறதுக்குன்னு 2 சேனல் இருக்குது. அதில் வந்து சிரிக்கிறது மட்டும்தான். ஆனால் கலைவாணர் வந்து சிரிக்கவும் வைப்பார், சிந்திக்கவும் வைப்பார். கலைவாணர் நகைச்சுவை இன்றைக்கெல்லாம் இப்போ வரக்கூடிய நகைச்சுவைகள்லாம் கொஞ்சம் ஆபாசமான அருவருக்கத்தக்க நகைச்சுவைகளாக வருது. அந்த மாதிரிலாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி மேடைகளில் இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் பேசுகிற பொழுது அப்படிப்பட்ட செய்திகள் இல்லாமல் நல்ல செய்திகள் மட்டும் நகைச்சுவை நம்ம மனதிலே பதியும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு நானே என் பையனை கூட்டு வர நினச்சேன். உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு வரணும். அது இன்றைக்கு இருக்கிற சமுதாய சூழ்நிலையில் குழந்தைகளையும் நல்ல முறை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதையும், அவர்களெல்லாம் திரைத்துறையின் சாராமல் நடைமுறையில் நல்ல சிந்தனையோடு இருப்பதற்கு இந்த நிகழ்ச்சிகள், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு உங்கள் குழந்தைகளை அழைத்து வர வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நமது சிறப்பு பேச்சாளர் திரு MP நாதன் அவர்கள் வழக்கறிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், சட்டத்துறையில் முதுகலை பட்டதாரியான இவர் மத்திய அரசு வழக்கறிஞராகவும் திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கிறார். அரிமா சங்கம், பத்திரிகையாளர் சங்கம், தமிழர் சபை உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்புகளில் தொடர்ந்து சேவையாற்றி வருகிறார். தற்சமயம் சட்டம் குறித்து PhD படித்து கொண்டிருக்கிறார். விண் தொலைக்காட்சி, பொதிகை தொலைக்காட்சி மற்றும் கிராம திருவிழாக்கள், ஆலயங்களில் மகாபாரதம் குறித்தும் ராமாயணம் குறித்தும் தமிழ் பக்தி இலக்கியங்கள் குறித்தும் தொடர் சொற்பொழிகள் ஆற்றி வருகிறார். குறிப்பாக விண் தொலைக்காட்சியில் மனித மேன்மை குறித்து 400 நாட்களாக காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை தொடர் சொற்பொழிவு ஆற்றி வருகிறார். வழக்கறிஞரும் எழுத்தாளருமான இவர் பல்வேறு புத்தக கண்காட்சிகளில் பேசியிருக்கிறார். தனியார் கல்லூரி நிகழ்ச்சிகள் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையின் நிகழ்ச்சிகள் இவற்றிலும் பங்கெடுத்து மாணவர்களுக்கு சிந்தனை பேச்சாளராக இருந்து வருகிறார். தேசம் கடந்து அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, வெளிநாடுகளிலும் பேசியிருக்கிறார். உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையும் இன்மையுமாய் யான் எனதென்று அவனவனை கூத்தாட்டுவானாகி நிற்கின்ற தெய்வ தமிழில் மயங்கி அதனால் ஏற்பட்ட பக்தி பரவசத்தில் சிக்கி தவித்து திக்கு முக்காடி நிற்கிற வள்ளல் பெருந்தகைகள் அப்பரும் சுந்தரும் ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசும் சேக்கிழாரும் பாம்பாட்டு சித்தனும் பல்லாயிரக்கணக்கான தமிழ் அறிஞனும் வேண்டி வணங்கி தவமிருந்த காரணத்தால் காற்றாகி கலையாகி தலையாகி அகமாகி புறமாகி தவமாகிய குரலாகி நிலையாகி சிலையாகி நினைவில் ஒரு துதியாகி அவ்வைக்கு வாக்காகி பாரதிக்கு பாட்டாகி இதுக்கெங்கும் திரிந்து தீச்சிடர் போல் விரிந்து வேதமாய் பஞ்சபூதமாய் விஞ்ஞானமாய் விரிந்து நிற்கின்ற ஞான தமிழை வணங்கி ஈரோடு நகைச்சுவை மன்றத்தில் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வயது முக்கியமல்ல, பேசிக்கொண்டிருக்கிற பொழுது தோழமை உணர்வுதான் முக்கியம். நண்பர்களே என்று நான் துவங்குகிறேன். கரை நல்லது, கரை நல்லதுன்னு ஒரு விளம்பரம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இன்றைக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருக்குதுங்க. நம் ஒவ்வொருவருடைய விரலிலும் ஒரு கரை இருக்கிறது. இந்த கரை தேசத்தில் கரை படியாமல் இருப்பதற்காக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கரை. இந்த கரையை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரையும் நான் மிகுந்த பணிவோடு என் தமிழால் வணங்கி துவங்குகிறேன். இந்த ஹியூமர் கிளப்பினுடைய 260வது அழைப்பு. இந்த அழைப்பை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஜோசியக்காரர் ஒரு செய்தி அனுப்பியிருந்தாருங்க. 260 2 + 6 + 0 8 8னா சனி. நிகழ்ச்சி நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமை. உங்கள் ஜாதகப்படி திங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஆயுதம் பேச்சு தான், அது செவ்வாய். இப்போ பாருங்கள், சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஏறுமுகம்தான், இந்த பேச்சு மிக சிறப்பாக இருக்கும் என்று அவர் ஒரு ஜோசியம் சொல்லியிருந்தார். அன்புக்குரியவர்களே, எனக்கு ஜோதிடத்தில் பெரிதாக நம்பிக்கை இல்லை. என் பெயருக்கு கீழே அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கைன்னு இருந்தது. அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது நான் கார் ஓட்டிகிட்டு இருந்தேன், கண்ணாடி கூட போடலை. அடுத்தது கோபால் பல்பொடின்னு சொல்ல போகிறாங்களோன்னு நினச்சேன் நான்.
யோசித்து பார்த்தேன், அந்த புகழெல்லாம் எனக்குரியதாக இருந்தது. 260 தொடர் நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பது ஒரு அரசால் கூட நடத்த இயலாது என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட உண்மை. இது இன்னும் கூட தமிழ் உள்ளவரை தொடர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நகைச்சுவை என்பதும் சிரிப்பு என்பதும் சிந்தனை என்பதும் வழி வழியாக பல்வேறு கோணங்களில் நமக்கு முந்தைய தலைமுறை பேச்சாளர்களால் பேசப்பட்டு வந்திருக்கிறது. நான் இந்த கூட்டத்தை பார்த்தவுடன் ஸ்பான்டேனியஸ் திங்கிங் என்று சொல்வார்கள். எனக்கு என்ன தோன்றியது என்றால் 10-15 நாட்களாக தமிழ்நாட்டிலே ஒரு 2000 கூட்டமாவது நடந்திருக்கும். அந்த கூட்டத்திற்கும் இந்த கூட்டத்திற்கும் என்ன வேறுபாடு என்றால், இந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம். இந்த தானாக சேர்ந்த கூட்டத்தில் நானாக சில செய்தியை சொல்வதை விட நம்முடைய முன்னோர்களும் சமூகமும் எதையெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறதோ அந்த செய்திகளை நாம் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். வாழ்க்கையில் சிரிக்கணும் சிந்திக்கணும் என்பதை எல்லோருமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். வி.கே. ராமசாமி அவர்கள்தான் முதல் முறையாக சிவாஜி கணேசன் அவர்களிடத்திலே சிரிக்கவும் சிந்திக்கவும் என்று ஒரு தொடர் எழுத வேண்டும் என்று அன்றைய ஆனந்த விகடனுக்கு எழுத வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது சிவாஜி கணேசன் சொன்னார், அதை எழுதுவதற்கு தகுதியானவர்கள் எல்லாம் எனக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிற பொழுது அதை நான் தொடமாட்டேன். அதை எழுதுவதற்கு ஒருவர் இருக்கிறார்கள், அவர்கள் பிறந்திருக்கிறார்கள், அவர்கள் எழுதுவார்கள், அதை பரவலாக்க வேண்டும் என்றார். நான் இன்று எதேச்சையாக பார்க்கிறேன், அப்படி ஒரு தொடரை ஒரு சாதாரணமாக இந்த சங்கத்திலே வந்து சுவைஞராக இருந்து பின்பு ஆரம்பகட்ட பேச்சாளராக வந்த ஒருவர் தொகுத்திருக்கிறார் என்றால், இது போன்ற தொகுப்புகள் தான் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் போல தமிழிலே மிகப்பெரிய அரிதான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கிறது. தோழர்களே, வாழ்க்கையில் எல்லாமே நகைச்சுவை தான். இன்றைக்கி கூட பாருங்கள், அநேகமாக என்னுடைய ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்கும். நாங்கள் வந்தோம், கார் பார்க் பண்ண இடம் கிடைக்கல. அங்கே ஒரு கடை இருந்ததுங்க, அதை நாங்கள் அவ்வளோ கவனிக்கல. ஆனால் போய் கொஞ்சம் தள்ளி காரை நிறுத்திட்டு நான் நின்றுட்டுருக்கிற ஒருத்தர் வேகமாக வந்தார். நான் கூட வாங்க சங்கத்துக்குன்னு தான் கூப்பிட போகிறாருன்னு நினச்சேன். கிட்ட வந்து அவர் கேட்டார், கடைக்கு எந்த பக்கம் போனோம்? நான் கேட்டேன், எந்த கடையை கேட்குறீங்கன்னு. கடைக்கு எந்த பக்கம் போனோம்? தெரியாதுங்கன்னு. அவர் ரொம்ப கோவமாயிட்டு சொல்கிறாரு, லுங்கி கட்டின்னு வந்தால் இவர் சொல்ல மாட்டார் போல இருக்க, தூரம் பேண்ட்டு போட்டிருக்கிறார்ல. ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். அப்போ அவர் அடுத்ததாக ஒரு சொன்னார், அதுதான் சமூகம், அதுதான் சிந்திப்பதற்கும் சிரிப்புக்குமான செய்தி. நாங்களும் பச்சை நோட்டு வச்சுருக்கிறோம்ல, பச்சை நோட்டு வைத்து கொண்டிருக்கிறோம் என்பது உழைப்பின் அடையாளம் என்பது மாறி போய் பச்சை நோட்டு என்பது அது ஏதோ எல்லோரிடத்திலும் கிடக்கிற ஒரு பழைய செய்தித்தாளை போன்ற ஒரு நிலை வந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கடுத்து அவர் சொல்கிறாரு, பார்த்தல ஓட்டு போட்டும்ல பச்சை இருக்குதுன்றார். அப்போ பச்சை இருப்பது எதனால்? அதை தான் என்எஸ் கலைவாணர் சொன்னார், பச்சை பசும் வயல்கள், வயலில் ஆடுகள் மாடுகள், விவசாயிகள், விவசாயத்தினுடைய மேலாடை கிணற்று நீரில் துவைத்து வெளியே காய வைத்துவிட்டு அவன் குளித்து எழுகிற பொழுது சூரியன் துவைத்து தந்த அந்த உடையை மீண்டும் எடுத்து போடுகிற பொழுது ஆடிக்கொண்டிருந்த அந்த ஆடை தான் இந்திய நாட்டினுடைய தேசிய கொடி என்று அவர் சொன்னார். இன்றைக்கு அப்படியான தேசிய சிந்தனை யாரிடத்திலாவது இருக்கிறதா? ரொம்பவும் சிரிச்சிட்டு போயிட்டதுனால தான் நம்முடைய சமூகம் நம்மளை சிரிச்சுக்கிட்டே வச்சுட்டாங்க. நான் லா ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறேங்க. நான் கான்ஸ்டிடியூஷனில் பேச்சு சுதந்திரம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன். நான் கான்ஸ்டிடியூஷன் 19(1) சப்கிளாஸ் பியும் ஏவும் 21 எதை சொல்லுகிறது? இதை நான் அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்டம், பாகிஸ்தானுடைய அரசியலமைப்பு சட்டம், காமன் எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டம், இவற்றோடு எப்படி இந்தியா
இதை சந்திக்கிறது, இதில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணுறேன். அதனால் என்னை எம்ஏ எம்எல் முதுகலை சட்டம் படிக்கிறவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டும். இது என்னுடைய இதில் ஒன்று. நான் ஒரு 4-5 நாள் இலங்கைக்கு அரசு அனுமதியோடு பேசுகிறதுக்கு போயிட்டு வந்தேன். கிளாஸ் எடுக்கிறேன். பசங்க கேட்டாங்க, எப்படிப்பா ப்ரோக்ராம்லாம் எப்படி சார் பண்ணீங்க? நல்லா பண்ணேன் சார். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்களா சார்? ஆமாம், சில பாடல்கள் எல்லாம் பாடி காட்டினேன், ஃபோல்க் சாங்ஸ்லாம் பாடி காட்டினேன். ஒரு பையன் உடனடியாக சொன்னான், சார் ஒரு நாள் நாங்கள் உங்களை பாடையில் பார்க்கணும் சார். நான் அவனிடத்தில் சொன்னேன், பாடல் என்பதற்கும் பாடை என்பதற்குமான சொல்லினுடைய அழுத்தம் உனக்கு புரிய வேண்டும்னா, இமிடியேட்டாக அவன் சொன்னான், நீங்கள் தமிழ் எடுக்காதீங்க, சட்டம் மட்டும் எடுங்க, முடிஞ்சால் எங்கள் ஆசையை சீக்கிரமாக நிறைவேற்றுங்க, இன்னும் 1 வருஷம்தான் நாங்கள் இருப்போம். மாணவர்கள் ஆசிரியர்களை அவமரியாதைக்குள்ளாக்குவதும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அடிபணிந்து போவதுமான ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. நான் ஒரு வழக்கறிஞராக மைய அரசுக்கு 13 வருட காலம் நான் உள்துறை அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான வழக்குகளை, நார்கோட்டிக் ட்ரக்ஸ் என்று சொல்வார்கள், போதைப்பொருள் கடத்தல், ஏர் கஸ்டம்ஸ், சி கஸ்டம்ஸ், மணி லாண்டரிங் ஆக்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் என்று சொல்வார்கள், வான்வழி குற்றம், கடல் வழி குற்றம், பொருளாதார குற்றத்திலேயே ஒயிட் காலர் கிரைம் என்று சொல்வார்கள். அதையெல்லாம் இந்த அரசுக்கு ஆதரவாக குற்றவாளிகளை சிறைப்பிடித்து 13 வருட காலம் 20 வருட காலம் அவர்களுக்கு சிறை தண்டனையை வாங்கி கொடுத்து மிளிர்ந்த பாரதமாக நாங்கள் இதை கொண்டிருக்கிறோம் என்கிற பொழுது எங்களுக்கு இருக்கிற அச்சமெல்லாம் இளைய தலைமுறை வீணாக போய்கொண்டே இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பாரதத்திற்கான சுதந்திரம் குறித்த விழிப்புணர்வு வேண்டும் என்பதுதான். கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். மகாத்மா காந்தியினுடைய தியாகத்துக்கும் சுபாஷ் சந்திர போஸினுடைய நேர்மையான மாவீரத்திற்கும் பாரதியினுடைய தன்னெழுச்சிக்கும் பாரதிதாசனுடைய தமிழ் பற்றுக்கும் வஉசியினுடைய பொருள் இழந்து நாட்டை காப்பாற்றிய தேசப்பற்றுக்கும் நீங்கள் ஒரு விதத்திலும் குறைந்தவர்களே அல்ல. ஏன் தெரியுமா? அவர்கள் எல்லாம் நாட்டை பார்த்து கொண்டிருந்தார்கள். நாடளவுக்கு பிரச்சனை உள்ள வீட்டை ஒரு தலைமுறையை 2 தலைமுறையை தூக்கி நிறுத்தி உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் தாய் தந்தையாக மாற்றி அந்த பேர பிள்ளைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சுமந்து கொண்டு போகிற ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். மகாத்மா காந்தி அவர்கள் தேசப்பிதா. மகாத்மா காந்தி இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தார். பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவராக இருந்தாலும் கூட ஹாங்கோர் ஏழைக்கு அறிவு கற்பிக்க வேண்டும் என்கின்ற வேள்வியிலே அவர் கொல்கத்தாவினுடைய டவுன்ட்ராடன் பகுதி என்று சொல்லக்கூடிய சேரி பகுதியிலே போய் மலமல்லி கொண்டிருந்த வேலையை செய்து கொண்டிருந்தார். ஆனால் காலத்தில் மகாத்மா காந்திக்கு ஒரு குற்றம் இருக்கிறது என்கிற கேள்வியை நான் இங்கே உங்களிடத்தில் வைத்துவிட்டு போகிறேன். இது சிந்தனைக்காக. மகாத்மா காந்தியினுடைய ஒரு மகன் குடிக்கு அடிமையாகி போதையிலே தன்னுடைய வாழ்க்கையை இழந்துவிட்டு குப்பை தொட்டிகளின் ஓரமாக படுத்து உறங்கி ஒரு சாதாரண குடிமகனை போல செத்து போனான் என்கின்ற வரலாறு இருக்கிறதே. அந்த வரலாற்றுக்கு பின்னணியிலே காந்தி என்கிற ஒரு தகப்பன் தோற்று போய்விட்டான் என்கின்ற குற்ற உணர்வை நான் உங்களிடத்தில் ஏன் பதிக்கிறேன் என்றால், வீட்டிற்கு போகிற பொழுது நான் எல்லா கடமையையும் செய்துவிட்டேன். என்னுடைய ஓய்வூதியத்தை கூட நான் என் மனைவிக்கு தந்துவிட்டேன். என் மனைவியினுடைய தங்க நகைகளை எல்லாம் என் பிள்ளைக்கு தந்துவிட்டார். என் பிள்ளையும் என் மகளும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுத் தந்து விட்டார்கள். அவர்கள் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுகிறார்கள், மும்மொழி அறிந்து வைத்திருக்கிறார்கள், பிரெஞ்சு பேசுகிறார்கள், இந்தி பேசுகிறார்கள், உருது பேசுகிறார்கள். மேலை நாடுக்கு சொல்வதற்கு கூட ஆஸ்திரேலிய ஆங்கிலம் கற்று வைத்திருக்கிறார்கள், அமெரிக்க ஆங்கிலம் கற்று வைத்திருக்கிறார்கள், பிரான்ஸ் ஆங்கிலம் கற்று வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உடை நாகரீகம் இன்று உலகம் வியக்கிற அளவிற்கு இருக்கிறது. நுனி கை விரல்களிலே அவர்களுடைய தொலைபேசியை இயக்குகிற பொழுது எந்த தேசத்திற்கு விமானம்
செல்லும் துரித விமான பயணத்திற்கான தடம் எது, ரயிலினுடைய தடம் எது, எந்த பேருந்து எந்த இடத்திலே இருக்கிறது, கடல் நீர் வழியிலே எந்த இடத்தில் படகுகளுக்குள் மோதல் வரும், எந்த விதத்திலே கதிர் அலைவுகள் வீசப்படும், எந்த இடத்திலே 5G இருக்கிறது, எந்த இடத்திலே 6G இருக்கிறது, எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிற சிந்தனை குவியலாக இருக்கிற உங்கள் குழந்தைகளுக்கு தெரியாத ஒன்று ஒழுக்கம் 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 என்பதை இந்த மேடையிலே என்னை போல் தைரியமான வழக்கறிஞர் மட்டும்தான் சொல்ல முடியும் என்கின்ற காரணத்தினால நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், எச்சரிக்கையாக இருங்கள். இதோ ஒரு வழிப்போக்கன் வந்து ஒரு எச்சரிக்கை மணியை அடித்து விட்டு போகிறேன். இந்த எச்சரிக்கை நம் வீட்டுக்குள் தான் இருக்கிறது. நம் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தொலைபேசிக்குள்ளே ஒரு சாத்தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது. நன்றாக அந்த குழந்தைகளுக்கு, உங்கள் பேரனுக்கு, உங்கள் பேத்திகளுக்கு, உங்கள் மகனுக்கு, உங்கள் மகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அப்பா, 1000 அதிசயங்களை அலாவுதீனின் அற்புத விளக்கு தருகிறது என்றால் உண்மைதான். அந்த அலாவுதீனின் அற்புத விளக்கிலிருந்து எது வெளிப்படுகிறது என்றால் சாத்தான் தான் வெளிப்படுகிறது. தெய்வம் ஒருபொழுதும் வெளிப்படாது என்கின்ற உண்மையை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை தான் நான் என்னுடைய சிந்தனை களஞ்சியமாக நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். பிறந்த கொசு ஒன்று தன் தாயிடத்தில் சொன்னது, தாயே தாயே நான் கொஞ்சம் சென்னையை வலம் வரட்டுமா என்று. கொசு சொல்லிச்சு, பத்திரமா டக்குன்னு போயிட்டு வந்துடுறேன். இந்த குட்டி கொசு என்ன பண்ணிச்சு, இது மாதிரி ஒரு அரங்கத்துக்குள்ளே போச்சு. அப்படியே ஒவ்வொரு மனிதனையாக போய் பார்த்துச்சு. கொசுவை பார்த்தவொடனே அவன் என்ன பண்ணான், தட்டிக்கிட்டே இருந்தான். கொசு தப்பிச்சு அம்மா கிட்ட வந்துருச்சு. அம்மாவுக்கு ஒரே கவலை, 10 நிமிஷத்தில் வர்றேன்னா 1 மணி நேரம் ஆச்சு, என்ன நடந்ததுன்னு. அம்மா, நான் பறந்த அந்த அற்புதத்தை பார்த்து மனுஷ பையெல்லாம் கை தட்டிக்கிட்டே இருந்தாமா என்று சொன்னார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கை தட்டுவதற்காக இருக்கிற சிந்தனை இருக்கிறதே, அது ஒருபொழுதும் உங்கள் வாழ்வியலை உயர்த்தவே உயர்த்தாது. உங்களுடைய செவிக்குள் நுழைந்து உணர்விலே கலந்து சிந்தனையில் நின்று போய்விட்டால். இதோ மற்றும் ஒரு சத்தியமான வார்த்தையை நான் சொல்லுகிறேன். எனக்கு இன்னொரு பெயர் உண்டு, மந்திரக்காரன். என்னுடைய சொல் இன்றைக்கு உங்களுக்கு நகைச்சுவையற்றதாக வெறும் துல்லிய கருத்துக்களை மட்டும் விதைத்த மரபணு சார்ந்த விதையாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் உறக்கம் வராத பொழுதுகளில் இந்த சிக்கலுக்கு என்ன தீர்வு என்று நீங்கள் குழம்பி கிடக்கிற பொழுது உங்கள் வீட்டு பூஜை அறையிலே இருக்கிற தெய்வம் கூட தூங்கிக் கொண்டிருக்கும். இந்த வழிபோக்கனுடைய சொல் உங்கள் செவிகளுக்கு வந்து, இதுதான் இந்த தீர்வு, இந்த தீர்வை நாம் முடித்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய பேராண்மை மிக்க எழுச்சி உரைக்காகத்தான் நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் முதலாக பேசும் பொழுதுங்க, பேச்சு போட்டியில் எனக்கு ஒரு புத்தகம் பரிசு கொடுத்தாங்க. எங்கள் வீட்டம்மாவும் நல்லா பேசும், அதுக்கும் பேச்சு போட்டியில் ஒரு புத்தகம் பரிசு கொடுத்தாங்க. இதில் நான் 9வது படிக்கும்போது, எங்கள் வீட்டம்மா 7வது படிக்கும் பொழுது. நான் சொல்லுவது 35 வருடத்துக்கு முந்தைய கதை. அப்போ எனக்கு கொடுத்த புத்தகத்தினுடைய தலைப்பு சமையலறை குறிப்புகள். எங்கள் வீட்டம்மாவுக்கு கொடுத்த புத்தகத்தினுடைய தலைப்பு தற்காப்பு கலை. அப்போவே எங்களுடைய புத்தகத்திலேயே மாறிடுச்சு. ஆனால் மிகுந்த நுண்ணறிவு எனக்கு இருந்ததுனால அந்த சமையல் கலையில் நான் ரசம் வைக்க கற்றுக்கிட்டேங்க. டெய்லி எங்கள் வீட்டில் கடைசியாக ரசம் சாப்பாடு. ஏன்னு உங்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டு போகிறேன். யாருக்குன்னா தெரியுமா ஏன் கடைசியாக ரசம்? எங்கள் அம்மா என்ன நினச்சிட்ருக்கு, எங்கள் வீட்டம்மா உடம்பை பராமரிக்கிறதுக்கு மருத்துவ குணவோடு இஞ்சி ரசம், சீரக ரசம், மிளகு ரசம், தக்காளி ரசம், ஒரு நாளைக்கு ஒரு ரசம் கொடுக்குறாரு. விஷயம் என்ன தெரியுங்களா, கடைசியாக ரசம் சாதம் சாப்பிட்டிங்கன்னா மறுநாள் தட்டு கழுவுறது ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்களும் இனிமேல் வீட்டில் சமையல் செய்கிறதுனா கடைசியாக ரசம் கண்டிப்பாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் பெண்களை மிகுந்த நகைச்சுவையாக பயன்படுத்துவதாக நினைத்து கொண்டு சில நேரங்களில் அவர்களுடைய கண்ணியத்தை குறைத்து விடுகிறோம் என்கின்ற குறைபாடு. நான் 7 திரைப்படங்களை தயாரித்திருக்கிறேன். 14 சின்னத்திரை தொடர்களை இயக்கியிருக்கிறேன். நீங்கள் அடிக்கடி சின்ன
திரையிலே பார்க்கிற ஜென்ம நட்சத்திரம் என்கிற திகில் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரும் இணை இயக்குனரும் வசனகர்த்தாவும் நான் தான். மா பண்டரிநாதன் என்ற பெயரிலே வரும். ஒரு முறை ஏவிஎம் 4வது தளத்தில் கவுண்டமணி அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். நானும் எங்களுடைய இயக்குனரும் அவரை பார்ப்பதற்காக போனோம். என்ன தம்பி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி போயிட்டுருக்கு நகைச்சுவையாக? சத்தியமான வார்த்தையை நான் சொல்லுகிறேன். கவுண்டமணி சொன்னேன், ஐயா, கருப்பு என்பது ஒரு சிறந்த நிறம். நீங்கள் கருப்பாக இருக்கிற உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக சிகப்பு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி போட்டிருக்கிறீங்களே, ஏதாவது கருப்பாக இருக்கிற ஒரு பெண் அவமானத்தினால் சடன் ப்ரொவொகேஷன் சொல்லுவாங்களே, உணர்ச்சி வயப்பட்டு உயிரை மாய்த்து கொண்டால் என்ன செய்வீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். பேரறிவாளர்கள் இருக்கிற சபையிலிருந்து சொல்லுகிறேன். உட்கார்ந்து கொண்டிருந்த நிலையில் கவுண்டமணி அப்படி ஏஞ்சி நின்னார். தம்பி, வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் இனிமேல் பொம்பளைங்களை நான் தப்பாக பேச மாட்டேன் என்று சொன்னார். ஒரு சிந்தனையாளன் சிரிக்கிறவனையும் சிரிக்க வைக்கிறவனையும் சிந்தனையாளனாக மாற்ற வேண்டுமே ஒழிய, சிந்தனையாளனும் கோமாளி வேஷம் போட்டுவிட்டால் கோமாளியின் பின்னில் இருக்கிற அழுகையை யார் வெளிப்படுத்துவது என்கின்ற சமூக பிரஜையுள்ள கேள்வியை நான் ஈரோடு நகைச்சுவை மன்றத்தில் வைக்காமல் வேறு எந்த பொறுப்புள்ள மன்றத்திலே போய் வைக்க முடியும்? கோமாளியின் முதுகுக்கு பின்னால் இருக்கின்ற ஆயிரம் சோகங்கள் இருக்கிறதே, அது ஒரு தாயினுடைய கண்ணீரை போன்றது. ஒரு தாயின் கண்ணீருக்குள் எவ்வளவு சோகம் இருக்கிறது என்பதை ரஜினிஷ் ஓஷோ என்கின்ற மாபெரும் அறிஞன் சொன்னான். 7 கடல்களில் இருக்கின்ற அத்தனை சோகங்களையும் அந்த ஒரு துளி கண்ணீரிலே இருக்கும். ஆனால் தாய்மை என்பவள் யார் என்றால், அந்த கண்ணீரை துடைத்து கொண்டு ஏப்பா சாப்பிடலன்னு குழந்தையை அணைத்து கொள்ளுவாளே, அப்படி ஒரு நகைச்சுவை இருந்தால் அதை நாடில் நீங்கள் பரப்புங்கள். அல்லது என்றால் சிந்தனையாளராகவே நீங்கள் உங்கள் மூச்சை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்ற இந்த இரட்டை சொல் மந்திரத்தை தொலைத்துவிட்ட வீடுகள் தான், அந்த வீட்டினுடைய பிரதிநிதிகள் தான் நீங்கள் என்கின்ற அச்சத்தையும் கோபத்தையும் எரிச்சலையும் நான் சொல்வதற்காக வந்திருக்கிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? போமா என்று சொல்லுகிற குழந்தையை வாரி அணைத்துக் கொள்ளுகிற தவறை நீங்கள் செய்கிறீர்கள். என்னப்பா ட்ரெஸ் போடுற, இது என்னப்பா செருப்பு, என்னப்பா ஃபோனு, இந்த ஃபோனை போய் வச்சிருக்கிற, இது என்னப்பா டிவி, இது என்னப்பா வீடு என்று சொல்லுகிற குழந்தைகளை நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீர்கள். இது மாபெரும் தவறு. சீன தேசத்திலே ஒரு வகுப்பு இருக்கிறது என் அருமைக்குரிய பேரறிவாளர்களே. அந்த வகுப்பு வெள்ளிக்கிழமை 2வது வாரத்தில் 2 மணி நேரம் நடக்கும். முதலில் அந்தரத்திலே கயிற்றிலே ஒருவன் தொங்கிக் கொண்டே வருவான். கயிறு அருந்துவிடும். கயிறு அருகிற பொழுது அவன் அந்த கயிற்றை பிடித்துக் கொண்டு அப்படியே இறங்கி வருவான். எப்படியும் அவன் விழுந்து விடுவான். அவனை காப்பாற்ற முடியாது என்று சொல்லுகிற பொழுது அவன் வாயிலிருந்து, புனிட்சி என்கின்ற என் மகளை இறைவா எப்படியாவது மருத்துவத்துக்கு படிக்க வைத்து விடு, இதுதான் என்னுடைய கடைசி ஆசை என்று கையை பிடித்தவாறே அந்தரத்தில் விழுந்து செத்து போவான். சுரங்கத்திலே ஒரு அப்பன் சுரங்கம் வெட்டி கொண்டிருப்பான். திடீரென்று சுரங்கத்தில் இருந்து கற்கள் உருண்டு விழுந்து கொண்டே இருக்கும். அப்படி உருண்டு விழுந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கல் அவனுடைய மண்டையிலே படும், ரத்தம் கொட்டிக்கொண்டே இருக்கும். அந்த ரத்தத்திலே எழுதுவான், என் மகன் லிவாங் ஷூ பொறியாளராக வர வேண்டும், ஆவண செய்யுங்கள் என்று எழுதிவிட்டு செத்து போவான். 17, 18 தகப்பன் படுகிற கொடிய துயரங்களை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காட்டிவிட்டு வேறு எந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் வேறு எந்த தார்மீகமான கேள்விகளையும் கேட்காமல் பள்ளிக்கூடத்தை முடித்து வைத்துவிட்டு வருவார்கள். திங்கட்கிழமை சீன தேசத்திலே ஒவ்வொரு குழந்தையும் தாயை தெய்வமாகவும் தந்தையை தெய்வமாகவும் சூடிக்கொண்டு அவர்களே உழைத்து அவர்களே ரொட்டியை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்து கொண்டு வருகிறார்கள் என்றால், சீனாவிலே இருக்கின்ற அந்த ஒழுக்க முறை இருக்கிறதே, அவனைப் போலத்தான் நாமும் மக்கள் தொகையிலே அதிகம் இருக்கிறோம். அவனைப் போலத்தான் நாமும் கனிம வளம் நிறைய வைத்திருக்கிறோம். அவனைப் போலத்தான் நமக்கும் மலைகள் இருக்கிறது. அவனைப் போலத்தான் நமக்கும் ஆறுகள் இருக்கிறது. நதிகளிலே, ஆறுகளிலே, சிந்தனையிலே, மனித வளத்திலே, எதிலே நாம் சீனக்காரனை விட்டு குறைந்து போயிருக்கிறோம். அதைதான் நம்முடைய மூத்த பெரிய அண்ணன் சொன்னான், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். இதை சிந்திப்பதற்கான களம் வேண்டும். இதை சிந்திப்பதற்கான களம் வருகிற பொழுது
நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் சமுதாயம் சிரிப்பதாக மாறும். வாழ்க்கை நமக்கு எதை மூலதனமாக தருகிறது என்று எனக்கு தெரியவில்லை தோழர்களே. நான் இப்படி சொல்லுகிறேன். என்னுடைய பேராசிரியர் பெரியார்தாசன் அவர்கள் பச்சையப்பன் கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிந்தார். பிறகு தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்தார். அவர் 16 டிகிரி படிச்சிருக்கிறாருங்க. அவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் எதுக்கு சும்மா இருக்கிற படின்னு சொல்லுவார். அவருடைய உந்துதலால் நான் 8 டிகிரி படிச்சிருக்கிறேன். 16 டிகிரி படித்துவிட்டு 30 வருட காலம் பேராசிரியர் பணியாக இருந்த பொழுது அவர் கடைசியாக 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தை நெருங்க முடியவில்லை. துன்பம் வரும் வேளையில் சிரிங்க என்று சொல்லிவிட்டு நான் சொல்லுகிறேன். இப்போ வாதியார்களுக்கு சம்பளம் கூடியிருக்கு. 30 வருட காலத்தில் 1 லட்சம் ரூபாயை நெருங்க முடியவில்லை. அவருக்கு ஏதாவது தூரதேசத்தில் பேச்சு இருந்தால் எங்கிட்ட கேட்பார், அந்த ஊருக்கு பஸ்ஸு சரியாக போக மாட்டேங்குது பண்ணுறனாலன், உன் காரை எடுத்துகிட்டு வா போகலாம் அப்படின்வார். அவர் கருத்தம்மான்னு ஒரு படம் நடித்தாருங்க. முதல் படத்தில் அவருக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா? 1 லட்சம் ரூபாய். 30 வருட காலமாக 16 டிகிரி பெற்றும் இளைய சமூகம் முன்னேற வேண்டும் என்று உழைத்தவருக்கு 1 லட்சம் ரூபாயை எட்ட முடியாத நிலையில் ஒரு சைடு நடிகனாக, குணச்சித்திர நடிகனாக நடித்ததற்கு 1 லட்சம் ரூபாய். ஆனால் அது செய்தி அல்ல. அடுத்த செய்தி பாருங்கள். அந்த படத்தில் நடித்ததுக்காக அவர் குணச்சித்திர நடிகருக்கான தேசிய விருது வாங்கினாரா? அது எந்த வசனத்துக்கு வாங்கினார் தெரியுங்களா? பெரியார்தாசன் வந்து நிற்பாருங்க. ரெடி, ஸ்டார்ட், கேமரா ரோல், டேக் 1, ஷாட் 2. இப்போ பெரியார்தாசன் பேசுகிறார். என்னத்தை சொல்கிறது, 4 எழுத்து படிக்க தெரியாத காட்டு மிராண்டியாக வளர்ந்துட்டேன். இதுதான் அவர் பேசிய வசனம். 16 நுண்கலை பட்டங்களை பெற்றவனுக்கு எனக்கு 4 எழுத்து கூட தெரியாத கை நாட்டுன்னு சொன்னால் 1 லட்சமும் விருதும் வாங்கி கொண்டிருக்கிற இந்த நாட்டில் நகைச்சுவையை நம்பி, நான் நகைச்சுவைக்கு எதிரானவன் அல்ல, ஆனால் யாரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் பாருங்க. சிங்கத்தின் கோயைக்குள்ளே வந்து நின்று அதன் பிடரியை பிடித்து ஆட்டுகிற பேராண்மை பிடித்த ஒரு சுண்டெலியை கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தியிருக்கிறீர்கள். நான் தைரியமாக என்னுடைய கருத்தை பதிவித்து விட்டு போகிறேன். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய பகத்சிங்கின் கண் முன்னாலே வந்து அப்படி நின்று விட்டு போகிறான். தூக்கு கயிறு அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த தூக்கை நிறைவேற்றக்கூடிய எக்ஸிக்யூட்டிங் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். எக்ஸிக்யூட்டர் என்றால் அந்த கழுத்தை அறுக்கக்கூடிய கத்தி அல்லது கயிறுக்கு பெயர். யாராவது இனிமேல் உங்களை அலுவலகத்தில் அவர் பெஸ்ட் எக்ஸிக்யூட்டர்னு சொன்னாக்கா கழுத்தை இருக்கிறான்னு சொல்லுங்கள். எக்ஸிக்யூட்டர் தயாராகிவிட்டது. அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறவன் வந்து கேட்குறான், சூரியன் உதயமாவதற்கு இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கும் என்று பஞ்சாங்கம் சொல்லுகிறது. வருகிறாயா கொலைக்களத்திற்கு? பகத்சிங் சொன்னால் 3 நிமிஷம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு 7 பக்கம் இருக்குது, படிச்சுட்டு வந்துடுறேன். மரணத்திற்கு பிறகு என்னுடைய சிந்தையிலே என்ன இருக்கிறது என்பது யாருக்கு தெரியும் என்கின்ற ஒரு கேள்விக்கு அந்த சிந்தனையாளன் ஒரு பதில் சொன்னான். நான் இறந்து போவேன். ஒரு நாள் பகத்சிங் என்று ஒருவன் இருந்தான் என்பது கூட எல்லோரும் மறந்து போய்விடுவார்கள். ஆனால் நான் ஏத்திஸ்ட், நான் இறை மறுப்பாளன். இறையை நம்புகிறவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். என்னை புதைத்த இடத்தில் மணலோடு மலராக என்னுடைய சிந்தனைகள் கலந்திருக்கும். இந்த மண்ணிலே உற்பத்தியாகிற உணவுகளை உண்பவனுக்கு பகத்சிங்கினுடைய சிந்தனை போய் சேரும். இல்லை என்றால் நான் எழுதிய 7 புத்தகங்கள் இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையிலே போய் எங்கேயோ இன்னும் ஒரு பகத்சிங்கை உருவாக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த இந்த தேசத்திலே தான் முழுமையாக இயற்கை அறிவிலிருந்து விலகி செயற்கை நுண்ணறிவுக்குள் நாம் வந்து விட்டோம். நான் இப்போ சொல்லுவது நகைச்சுவையாக இருக்கும் நண்பர்களே, ஆனால் நீதிமன்றத்தில் விவாகரத்துக்கு வந்த வழக்கிலே சேர்க்கப்பட்ட ஆவணத்தில் ஒரு ஆவணத்தை நான் படித்து காட்டுகிறேன். இட்ஸ் a reliable document.
It is the attached exhibit. Why that person need divorce? அவன் ஏன் கேட்கிறான்? என்ன சம்பாஷணை தண்ணுங்களா? இப்போ சொன்னால் கூட உங்களுக்கு இது ஒரு நகைச்சுவை மாதிரி தான் இருக்கும். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் சொல்லுதுங்க. நேற்று எங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு. ஐயோ நெட்டு வேலை செய்யல. ஐயோ அதனால் நான் பெட்ரூமில் இருந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டேன்னா கிச்சனுக்கு வந்தேன். சரி கிச்சனில் தண்ணி எடுக்கலான்னு போனோன்னா அப்பாவி குக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவங்ககிட்ட இன்றைக்கி என்ன சமையல் கேட்டான். ரொம்ப நல்லா சொன்னான். எப்படி செய்கிறீங்கன்னா எல்லா ரெசிப்பியும் கற்றுக் கொடுத்தான். அவங்ககிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு திரும்பினப்பா ஒரு சர்ப்ரைஸ் சொன்னான்ப்பா அவன். என்ன சர்ப்ரைஸ்ன்னு? ஹே உனக்கு தெரியலையா, நான் தான் உன்னுடைய கணவன். இந்த பதிவை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்றால் நீங்கள் நகைச்சுவையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பதிவு உங்களுக்கு அச்சம் தருகிறது என்றால் உங்கள் சிந்தனையில் ஏதோ நம்முடைய குடும்பத்தில் ஒரு சேதாரம் நடந்து விடுமோ என்கின்ற எண்ணம் உங்களுக்குள் வந்து விட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், 48 நாட்கள் விரதம் இருப்பதும், அலகு குத்துவதும், காவடி தூக்குவதும், தீ மிதிப்பதும், உண்ணாவிரதம் இருப்பதும், நோன்பு இருப்பதும் எதற்கு தெரியுமா? எந்த தவறும் என்னிடத்திலே வந்து சேர்ந்து விடக்கூடாது என்கின்ற இறை நம்பிக்கையில் இருந்து நீங்கள் சற்று விலகி 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 போகிற பொழுது சாத்தான் உங்களிடத்திலே செல்போன் வழியாகவும் கம்ப்யூட்டர் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் வந்து இறங்கி இருக்கிறான் என்கின்ற செய்தி நீங்கள் சுமந்து கொண்டு போக வேண்டிய செய்தி. அந்த பிரியாரதாசன் வழியிலே வந்தவன் நான் சொல்லுகிறேன். அன்பு செலுத்துவது முக்கியம்தான். ஆனால் இன்றைக்கு அன்பு எப்படி இருக்கிறது? கணவனுடைய தங்கை மீது மனைவிக்கு அன்பு இல்லை. ஆனால் மனைவியினுடைய தங்கையின் மீது கணவனுக்கு அன்பு இருக்கிறது. நீங்கள் எல்லாம் எதிர்மறையாக போய்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நான் ஆழ்ந்து பேசுகிறேன். ராபர்ட் பென்சர் என்கின்றவன் டெக்சாஸ் மாநிலத்திலே, டெக்சாஸ் மாகாணம் என்பது அமெரிக்காவில் இருக்கிறது, ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். மனிதர்களுடைய மாண்பு எதிலே குறைகிறது என்று. அதனுடைய கருப்பொருளை சொல்லுகிறேன். சீரழிந்து போய்விட்டு அதுதான் எனக்கு முன்பாக புரவலர் பேசினார். புரவலர் பேசிய கருத்து அதுதான். சீரழிந்த மாண்பு எது என்றால் அவர்கள் நகைச்சுவை என்கின்ற பெயரில் எல்லா தீங்குகளையும் உள்வாங்கிக் கொள்ளுகிறார்கள். நாம் விஷம்தான் அருந்துகிறோம் என்பது தெரியாமல் விஷம் அருந்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் உயிர்ப்பிப்பது என்பது சமூக மருத்துவர்களுக்கு சிக்கலாக இருக்கிறது. அதை யார் செய்ய முடியும் என்றால் மிகச்சிறந்த பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் இது போன்ற அரங்கங்களும் தான் செய்ய முடியும் என்கின்ற கடமை என்னை போலவே உங்களுக்கும் இருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் இதோ நான் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன். 450 கிலோமீட்டர் பயணத்திற்கு பிறகு நாளை நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்வேன், பிறகு மதுரை செல்வேன், பிறகு சிங்கப்பூர் செல்வேன். என்னுடைய வாழ்க்கை உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கும். நான் ஏன் துரோகம் செய்யாமல் ஒப்புதல் வாக்குமூலங்களை எல்லாம் தருகிறேன் என்றால், இந்த சங்கத்தினுடைய மாண்புமை பொருந்திய செயலாளர் சொன்னார் அவர் செல்வம் படைத்தவர் என்று. தவறு. ஐ டினைட். அவர் வாகனம் வைத்திருக்கிறார். ஆமாம், நான் 2 பெரிய வாகனங்கள் வைத்திருக்கிறேன். அவர் நிறைய தங்க நகைகள் வைத்திருக்கிறார். ஆமாம், நான் நிறைய தங்க நகைகள் வைத்திருக்கிறேன். இது எனக்கு என் தந்தை கொடுத்த சொத்து அல்ல. இது போன்ற மன்றங்கள் மூலமாக எனக்கு தமிழ் கொடுத்த சொத்து. இது என் படித்த தமிழுக்காக. ஒரு பிசினஸ் கிளாஸினுடைய டிக்கெட் 7 லட்சம் ரூபாய். என்னுடைய சம்பளம் 3 லட்சம் ரூபாய். இந்திய மதிப்பில் அமெரிக்காவுக்கு போய்விட்டு வருவதற்கு 10 லட்சம் ரூபாயை கொடுத்து நாதன் நீங்கள் அமெரிக்காவுக்கு வர வேண்டும், டெக்சாஸில் பேச வேண்டும், நியூ ஜெர்சியில் பேச வேண்டும், நியூயார்க்கில் பேச வேண்டும், கலிபோர்னியாவில் பேச வேண்டும், வருகிற வழியிலே கனடாவிலே வந்து பேசிவிட்டு போனால் உங்களுக்கு $1000 கூடுதலாக தருகிறேன் என்று சொன்னால் நான் என்ன அரசியல் தலைவர்களுடைய மகனா, நடிகனா, நடிகையா, அல்லது வேறு ஏதாவது தொழில் செய்பவனா? என் தாய் எனக்கு கற்றுத்தந்த தமிழிலே
நான் மாண்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நெஞ்சு நிமிர்த்தி உண்மையை பேசுகிறேன். அதனால் உலகம் முழுவதும் நான் போய் கொண்டிருக்கிறேன். அடுத்த முறை நான் இந்த கூட்டத்தில் பேசுகிற பொழுது குறைந்தபட்சம் 64 தேசங்களையும் சுற்றிவிட்டு வந்துதான் பேசுவேன். தமிழ் என்னை அழைத்து செல்லும் என்கிற தைரியத்தை நான் உங்களிடத்தில் விதைக்கிறேன். கற்றுக் கொடுங்கள் குழந்தைகளுக்கு. உங்கள் குழந்தைகளுக்கு எது வருகிறது? செஸ் விளையாடுகிறதா? கிரிக்கெட் விளையாடுகிறதா? நான் இன்னும் கூட கீழ் இறங்கி வந்து சொல்லுகிறேன். படம் போட தெரிகிறதா? சுத்தியல் அடிக்க தெரிகிறதா? எதுவாக இருந்தாலும் அதிலே அந்த குழந்தைக்கு நிபுணத்துவத்தை நீங்கள் வளர்த்து விடுங்கள். நடிகர் கமலஹாசனுக்கும் அவங்க அம்மா ராஜலட்சுமிக்கும் நடந்த ஒரு உரையாடலை நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பாட்டிமார்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டிய உரையாடலை நான் சொல்லுகிறேன். கமலஹாசன் சென்னை புரசைவாக்கத்தில் MCTM ஸ்கூலில் 8ஆம் வகுப்பு படித்துவிட்டு 9ஆம் வகுப்புக்கு போக வேண்டும். 3வது முறையாக ஃபெயில் ஆகிறார். கீதா கோவிந்தராஜன்ற தலைமை ஆசிரியர் இருக்கிறார். சரியாக படிக்கலை. அவங்க அப்பா பரமக்குடியில் இருக்கிறார், சீனிவாசன். அதனால் அவங்க அம்மாவை வர சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க அம்மா சாருகாசன் அனுப்புது. சாருகாசன் கீதா கோவிந்தராஜன் சொல்கிற எல்லா கேள்விக்கும் கையை கட்டிக்கிட்டு நான் சரிப்படுத்திடுறேங்க, நான் சரியப்படுத்திடுறேங்க, நீ என்னடா சரி பண்ண போகிறேன்னு கமலஹாசனுடைய காதை பிடிச்சி அவர் திருவுறாரு. அப்போ சாருகாசன் தலைமை ஆசிரியர்கிட்ட, நிறுத்துங்க, எங்கள் அப்பா அம்மா ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் அடிக்காதீங்க, நான் எங்கள் அம்மாவை வர சொல்கிறேன்னு கமலஹாசனை இட்டுட்டு போயிடுறாரு. நல்லா கவனிங்க. என்னடா இட்டுன்னு வந்துட்டேன், இது ராஜலட்சுமி சாதாரணமாக கேட்குறாங்க. சாருகாசன் சொல்கிறாரு, இல்லை காதை பிடிச்சி திருக்குனாங்க, இவன் டான்ஸுன்னு சுற்றிட்டு இருக்கான், இவனுக்கு படிப்பு வரலையா அப்படின்ட்டு. சரி விடுறா, அவனை சாப்பிட சொல்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு, சாரு நான் இன்றைக்கி அம்மா சொல்கிறேன், கமலஹாசன் குப்பை பொறுக்கிறான்னு யாருன்னா சொன்னால் கூட நான் சங்கடப்பட மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உலகத்திலேயே குப்பை பொறுக்கிறதுல நம்பர் 1 கமலஹாசன் பேர் வாங்கினான்னு நான் கேட்பேன். விட்றா, அவன் எங்கன்னா போட்டோன்ட்டாங்க. அந்த உற்சாகம் இருக்கிறது பார்த்திங்களா? அந்த உற்சாகம் பரமக்குடியை பின்னணியாக கொண்ட சாதாரண பிராமண குடும்பத்தில் பிறந்த கமலஹாசனை 78 வயதிலும் கூட உலக நாயகனாக உயர்த்தி நிற்கிறது என்றால் தாய்ப்பாலை காட்டிலும் தாய் கொடுத்த அந்த அற்புதமான உணர்ச்சி பூர்வமான தெம்பு. இன்னைக்கு கமலஹாசனை நீங்கள் பார்க்க முடியுமா? கமலஹாசனை போன்ற ஒருவனை நீங்கள் இந்த கிராமிய பின்னணியிலிருந்து கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? தாய் சொல்லுகிற சொல் இருக்கிறதே, அதுதாங்க வேத வாக்கு. தந்தை சொல்கிற சொல் இருக்கிறதே, அதுதாங்க ஊக்கம் தரக்கூடிய ஒரு செய்தி. இதை நாம் தருவதற்கு இழந்து விட்டோம். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், இதுவும் அறிவியல் பூர்வமான செய்தி. எந்த வீட்டில் குழந்தைக்கு செல்ஃபோன் வாங்கி தருகிறீர்களோ அந்த வீட்டில் குழந்தையினுடைய கல்வியின் அறிவுத்திறனில் 50% நீங்கள் கொன்று விடுகிறீர்கள். எந்த வீட்டில் குழந்தைக்கு செலவுக்கு பணம் தருகிறீர்களோ அந்த வீட்டில் அந்த குழந்தையின் ஒழுக்கத்தில் 50% நீங்கள் கொன்று விடுகிறீர்கள். வளரும் குழந்தையின் 50% நேர்மையை கொன்றுவிட்டு அந்த குழந்தை சரியாக வரலன்னு சொல்லுவதற்கு நமக்கு அருகதை இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த செய்திகள் அத்திப்புத்தா போல் என்றைக்கோ ஒரு நாள் நல்லா பேசுவாருன்னு நினச்சா என்னென்னமோ பேசிட்டாருப்பா அப்படின்னு நீங்கள் திட்டிக்கிட்டே போனால் கூட ஏதோ ஒன்று உங்களுக்கான செய்தியாக இருக்கும். நான் சில நகைச்சுவைகளை எல்லாம் புரட்டி பார்த்தேன். ஒரு நகைச்சுவை சொல்கிறான், கடவுள் ஒவ்வொரு வீட்லேயும் போய் வரம் கொடுக்க முடியாதுன்னு ஒவ்வொரு வீட்லேயும் அம்மாவை படைச்சிட்டான். இது வரைக்கும் தாய்மை இருக்கா? அடுத்தது பாருங்கள், கடவுள் ஒவ்வொரு வீட்லேயும் தண்டிக்க முடியாதுன்னு ஒவ்வொரு வீட்லேயும் பொண்டாட்டியையும் படைச்சிட்டான்.
இது கேட்பதற்கு, அந்த கேட்கிற மாத்திரத்தில் ஒரு புன்னகையை உங்கள் இதழுக்குள் கொண்டு வந்து விடுமானால் இதயத்துக்குள் உங்கள் மனைவிக்கு எதிரான ஒரு குரோதத்தை அது வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து உரைக்கக்கூடிய உளவியல் பட்டம் பெற்ற ஒருவன் சிரித்துவிட்டு போவதற்காக பேச வேண்டும் என்றால் நான் இந்த தொகைக்கு இங்கு பேச மாட்டேன். பணம் இல்லை. என்னுடைய குரலின், என்னுடைய உறுதிமொழியின் எந்த கருத்தை நான் இந்த மண்ணிலே பரப்பிவிட்டு போக வேண்டும் என்று வந்திருக்கிறேனோ அதற்கு சத்திய சாட்சியம் சொல்வதை போல நான் சொல்லுகிறேன். 14 மணி நேரம் தொடர்ந்து காரிலே பயணித்து நானே ஓட்டி கொண்டு வந்து இங்கு பேசுகிறேன் என்றால் நகைச்சுவையிலே நையாண்டி பண்ணிவிட்டு போக வேண்டும் என்று வரமுறையில் ஈரோடு நகைச்சுவை மன்றம் பல வருடம் கழித்து கூட ஒரு வழிப்போக்கன் வந்தான், ஒரு செய்தியை எங்களுக்கு தந்தான் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணக்குமரலோடு தான் நான் வந்தேன். இந்த தேர்தலில் ஒருத்தன் குறிப்பு எழுதுறாங்க, இந்த தேர்தல் நல்லாவே நடக்கல. நான் ஆச்சரியத்தோடு அந்த கட்டுரையை படிக்க ஆரம்பித்தேங்க. இந்த தேர்தல் நல்லாவே நடக்கல, பணம் நிறைய விளையாடிருச்சு, இந்த தேர்தல் முறையிலே எனக்கு இது இல்லை, இராணுவ ஆட்சி வரணும். ரொம்ப சிந்தனையாளராக இருக்கிறானே, ஒருவேளை நேதாஜி வழி வந்தவனோன்னா கடைசியில் எழுதுகிறாங்க, வேற என்ன இராணுவ ஆட்சி வந்தால் தான் மிலிட்ரி சரக்கு கிடைக்கும். இங்கே நான் இதை வேதனையோடு உங்களிடத்திலே சொல்லிவிட்டு போகவில்லை என்றால் அந்த மிலிட்ரி ஜோக்கு நல்லா இருந்துச்சு இல்லைன்ட்டு போயிடுவீங்க. இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு பொறுப்புகளை சுமந்து கொண்டு இந்த பணியை செய்து முடித்திருக்கிறது. இதனுடைய நிறை குறைகளை விவாதிக்கக்கூடிய அறிவுபூர்வமான விவாதங்கள் இருந்தால் அதிலும் கூட நான் கலந்து கொள்கிறேன். ஆனால் இப்போதைக்கு அது இல்லை. நான் உங்களுக்கு ஒரு நண்டு கதையை சொல்லுகிறேன். ஒரு நண்டுக்கு, பொம்பளை நண்டுக்கு அவங்க பொண்ணு நண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. இப்போ நம்ம அம்மா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு நண்டுக்கு, தன்னுடைய பொம்பளை பிள்ளை நண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. அந்த அம்மா ஊர் முழுவதும் போய் வயல் வரப்பு, கடல், குளம், ஆறு அப்படி வச்சுக்கோங்க, ஊருன்னா அதான், போய் நல்ல நண்டு தேடுதுங்க. எல்லாம் வளைஞ்சி தள்ளாடி போயிட்டுருக்குங்க. எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வருது. ஒரு நண்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக எறும்பு போகிற மாதிரி போச்சு. வந்தால் சரியான மாப்பிள்ளைன்னு செலக்ட் பண்ணி நேராக போய் அவன் காலில் விழுந்துச்சு. எனக்கு 4 வலை இருக்குது, வலையில் 6 மாதத்துக்கான உணவு இருக்குது, எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. நண்டு சரின்னு சொல்லிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் கழித்து அந்த தாய் நண்டு ஒரே அழுதுகிட்டு வயப்படுறமா வருது. அந்த ஜமீன்தார் நண்டு கேட்குது, என்ன அழுதுகிட்டே வரேன்னு. ஐயோ கல்யாணம் பண்ணி வச்சேனே, அவன் பெரிய குடிகாரங்க அப்படின்னு. ஏம்மா நீ தானே பார்த்து கல்யாணம் பண்ணேன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு நிறுத்துகிறேன். நண்டுனுடைய இயல்பை சொல்கிறேன். வளைந்து செல்லக்கூடிய இயல்பு நண்டுடையது. எந்த நண்டாவது போதைக்கு உட்பட்டு இருந்தால் அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடக்கும். இப்போ இந்த அம்மா என்ன நினச்சிது, ஸ்ட்ரைட்டாக நடக்கிறான்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சு. இது நண்டுகளுக்கு பொருந்தாது. எவன் ஒருவன் பார்ப்பதற்கு புறத்தோற்றத்திலே மிகவும் நல்லவன் போல் இருக்கிறானோ அந்த நல்லவன் வேடத்தில் நம்முடைய குழந்தைகள் அவனுக்கு அடிமையாகி அவனிடத்தில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நிற்கிற பொழுது மகள் வேண்டுமா அல்லது ஜாதியம் வேண்டுமா, மதம் வேண்டுமா, பாசம் வேண்டுமா, சொத்து வேண்டுமா என்ற குழப்பத்தில் உயிரையே துறந்து விடுகிற பெற்றோர்கள் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது என்றால் இந்த நண்டு கதையை நீங்கள் உங்கள் வீட்டினுடைய சாமி படத்திலே எழுதி வைக்கப்பட்ட அறிவுரையைப் போல வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு திருக்குறளைப் போல இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதனிடத்தில் நேர்மை தோன்றுகிறதோ அவனை கண்டு அச்சம் கொள்ளக்கூடிய பேராற்றல் உங்களுக்குள் எழாமல், ஐயோ நல்லா இருக்கிறானே, அக்கான்றானே, அம்மான்றானே, தண்ணி கொடுங்கன்னு சொல்கிறானே, தண்ணி கொடுக்குறவன் தான் உங்கள் வீட்டு பெண்ணின் கையை பிடிப்பான் என்கின்ற உள்ளுணர்வு உங்களுக்கு தந்துவிட்டால் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஒளியை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது, உங்கள் தலைமுறையை யாராலும் வீழ்த்த முடியாது என்கின்ற தைரியம் உங்களுக்குள் வந்துவிடும். ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கணும்னு போயிட்டாங்க. இந்த கதையை கேளுங்க. தற்கொலை பண்ணிக்கணும்னு போயிட்டான்.
ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது, அங்கே விழுந்துடலான்ட்டு போய் உட்காரான். உட்காந்து என்ன நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் காலில் ஒரு எறும்பு ஏறிச்சுங்க. நானே சாக போகிறேன், இப்போ எனக்கு துயரம் கொடுக்குது பாருன்னு அந்த எறும்பை அப்படி பிடிச்சி தூக்கி போட்டான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த எறும்பு திரும்பவும் காலில் ஏறிச்சு. நீ எனக்கு முன்னாடி இந்த பள்ளத்தாக்கில் போய் சாகு அப்படின்னு பிடிச்சி பள்ளத்தாக்கில் போட்டான். போட்டுட்டு இவன் பள்ளத்தாக்கில் பார்க்குறான், அந்த எறும்பு பள்ளத்தாக்கிலேருந்து மேலே ஏறி கரைக்கு வந்துடுது. பாடுறா, இதுக்கு இவ்வளோ ஆற்றலா அப்படின்னு அதை பிடிச்சி அங்கே பக்கத்தில் இருக்கிற ஓடையில் போட்டான். போட்டு பார்க்குறான், இது சாவை பார்த்துட்டு தான் நம்ம சாகணும்னு. அது ஓடையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து அந்த பக்கம் போயிடுச்சு. அந்த பக்கம் போன உடனே இன்னும் இது சாகவே இல்லையே அப்படின்னு கதையை இதோடு நிறுத்திவிட்டு கதாசிரியர் எழுதுகிறான். நீ கொல்ல நினைக்கிற எறும்பு கூட எல்லா முயற்சிகளிலும் தப்பித்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறது, சாக வேண்டும் என்று நினைக்கிறாயே, எறும்பை விடவா நீ கேவலமானவன் என்று அந்த கதையை அவன் முடிப்பான். பல நேரங்களில் எறும்புகளை விட நாம் கேவலமாக இருக்கிறோம். நகைச்சுவை கேட்டாங்க, ஐயா எது மாதிரி நகைச்சுவையாக இருக்குதுன்னா, ஐயா நான் உளவியல் துறையில் பட்டம் பெற்றுவிட்டு சட்டத்துறையில் முதுகலை பட்டம் பெற்றுவிட்டு இந்த நகைச்சுவைகளில் ஒரு சேதாரம் வருகிற பொழுது என்னால் ஏற்றுக்க முடியல. ஒரு நகைச்சுவை இருக்குது, ஒருத்தன் ஒரு தெருவில் கோலம் போட்டுட்ருக்கிறவளுடைய தாலி செயினை பறிச்சுட்டு போயிடுறான். நீதிபதி அவனுக்கு 5 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துறார். நியாயம் தானேங்க? இப்போ அவள் ஏதோ புருஷங்கிட்ட சொல்கிறா, பார்த்தீங்களா போன மாதம் தாலி அறுத்தானே அவனுக்கு 5 வருஷம் சிறை தண்டனை, டிவியில் போட்டு நிற்கிறான் பாருங்க. எப்படி தாலி அறுத்தவனுக்கு 5 வருஷம், தாலி கட்டினவனுக்கு ஆயுள் தண்டனையா? சார், மனைவி என்பவள் 2வது தாய் சார். நான் நீதித்துறையை சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் ஒரு குற்றவாளியை கொண்டு வந்து நீதிமன்றத்திலே ஒப்படைத்து விட்டால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகு அவன் நிரபராதியா குற்றவாளியா தெரியும் இல்லையா? ஆனால் நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன், நீங்கள் எந்த நீதிமன்றத்தின் முன்னால் என்னை நிறுத்தி மான நஷ்ட வழக்கு போடலாம். இந்தியாவில் இருக்கிற எந்த நீதிமன்றத்தில் இருந்தாவது ஒரு தீர்ப்பு வந்தால் அந்த தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பு தந்த இந்த நீதிபதி நல்லவரா கெட்டவரா என்கின்ற இன்னொரு கேள்வி வருகிறது. எந்த இடத்தில் இருக்குது நீதித்துறை? எந்த இடத்தில் இருக்கிறது நீதித்துறை? எது அறநெறி பேயாத சட்டம் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை வாங்கி தந்தாரோ, எந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் வழியாக பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் வசிக்கிற உரிமையும் தொழில் செய்கிற உரிமையும் கடன் பெறுகிற உரிமையும் வேலை பார்க்கிற உரிமையும் வாக்களிக்கிற உரிமையும் அரசனை தேர்ந்தெடுக்கிற உரிமையும் அரசியல் அமைப்பு சட்டம் தந்ததோ அந்த இடத்திலேயே இதோ இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற சூழலை நான் சொல்லுகிறேன். 2026 ஏப்ரல் 26ஆம் தேதி அன்று சொல்லுகிறேன். இன்றைக்கும் கிருஷ்ணகிரியிலே கொத்தடிமைகள் இருக்கிறார்கள், தர்மபுரியிலே கொத்தடிமைகள் இருக்கிறார்கள். என்ன நீதித்துறை இருக்கிறது இந்த நாட்டில்? எதை நினைத்து கொண்டு சிரித்து கொண்டிருக்க சொல்லுகிறீர்கள்? சிரித்துவிட்டால் ஆண்டானுக்கும் அடிமைக்கும் இருக்கின்ற சோதனைகள் தீர்ந்து விடுமா? சர்க்காருக்கு இருக்கிற நிதி பற்றாக்குறை தீர்ந்து விடுமா? குடும்பத்தில் இருக்கிற டெபிசிட் தீர்ந்து விடுமா? இன்றைக்கு குடும்பம் எவ்வளவு பணத்தட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை யாரும் உணராத நிலையில் நம்மை தொலைக்காட்சிகள் மூழ்கடித்து கொண்டிருக்கிறது. ஒரு உணர்வு, நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு உணர்வு இப்படி தட்டிட்டிங்கன்னா இந்த சவுண்டு கடந்து பல மைல் போய்கிட்டே இருக்கும், பல மைல் போய்கிட்டே இருக்கும். அதனால தான் பரமஹம்சர் ஒரு மாடு புல்ல அப்படி மிதிச்ச உடனே ஐயோ வலிக்குதுன்னு சொன்னார். என்னன்னு பார்த்தா மாட்டினுடைய குளம்படி பரமஹம்சருடைய மார்பிலே பதிந்திருந்தது. அவர் நினைத்தார், அந்த புல்லினுடைய காயத்தை அவர் வாங்கி கொண்டார். நான் ஏன் இது சொல்கிறேன் தெரியுங்களா? சைதாப்பேட்டில் நான் ஒரு கொலை வழக்கு எடுத்தேன், மெட்ரோபாலிட்டன் கோர்ட். அவனை சிறையிலிருந்து கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அவன் என்ன கேட்டான், ஐயா என் பொண்டாட்டியும் குழந்தையும் வந்திருக்காங்க, நான் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறதுக்கு டைம் வாங்கி கொடுங்க. நான் மேஜிஸ்ட்ரேட் கிட்டே சொன்னேன்,
Lordship, consider his request. He seek 5 minutes time to convey some message to your wife and children. அப்படி பார்த்தார். இப்போ நாங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி அழுத்தம் கொடுப்போம். கை குழந்தை லார்ட்ஷிப் அப்பா முகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுது. என்ன வயசு? 1.5 வயசு. 5 minutes granted. அப்புறம் போலீஸ் வந்து அந்த அம்மாவையும் பொண்ணையும் எட்டுட்டாங்க. இப்போ இவர் இருக்கிறார். நான் என்னென்னா அந்த சட்டத்தினுடைய நடைமுறை தெரியணும்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அவன் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சினாங்க. முதல் வார்த்தை, அம்மா சொல்கிறது கேட்கணும், இல்லைன்னா படவா கொன்னுடுவேன் உன்னை அப்படின்னா. அவன் எந்த வழக்கிற்காக சிறையில் இருக்கிறான்? அவன் வந்து நான் ஷாக் ஆகிட்டேங்க. என்னுடைய உணர்வு ஏன் என்னுடைய உணர்வு நகைச்சுவை பக்கம் திரும்ப மறுக்கிறது என்றால், நான் பார்க்கிற காட்சிகள் எல்லாம் இந்த தேசத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கிற அவலங்களாக இருக்கிறது என்பதனால் நான் சொல்லுகிறேன். நான் அவனை கேட்டேன், சரவணா நீ கொலை செய்து விட்டு வந்திருக்கிறாய், சடன் ப்ரொவொகேஷன், நான் இதிலே தான் வழக்காடப் போகிறேன். திடீரென்று ஏற்பட்ட மன தடுமாற்றத்தின் காரணமாக நான் தாக்குதல் செய்தேன். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கொலையில் 32 சரத்துகள் இருக்கிறது. சும்மா அடித்து காயம் ஏற்படுத்தி காயத்தின் காரணமாக கொலை செய்து விடுதல், திட்டமிட்டு கொலை செய்து விடுதல், அஜாக்கிரதையால் கொலை செய்து விடுதல், பழி தீர்த்தல், ஆள் வைத்து, இது மாதிரி 32 இருக்குது. நான் உன்னை சடன் ப்ரொவொகேஷனில் சொல்கிறேன்டா, ஒரு 3 வருஷத்தில் நீ வெளியில் வந்துடுவ, அந்த குழந்தைய படிக்க நீ இப்படி பேசுறியாடா அப்படின்னா. சார் நான் ஒன்று சொல்லிட்டா, அப்படியே ஆச்சு சார், என்னை தூக்கில் போட்டாக்கட அவன் கத்தி ஏற்றின்னு போய் அவனை கொண்டுருவான் சார். நீங்கள் இந்த சமூகத்தை எப்பொழுது மாற்றி போடுவீர்கள் என்றால், இந்த நேர்மறையில் எதிர்மறை சமீட்சைகள் இருந்தால் அதை அப்பொழுதே வெட்டி எறியக்கூடிய பேரறிவாளர்களை இந்த மன்றங்கள் உருவாக்க வேண்டும். இந்த மன்றங்கள் அதை செய்ய தவறிவிட்டால், என்னிடத்தில் ஒரு குறையாகவோ அல்லது ஏதோ ஒரு செய்தியாகவோ சொன்னார்கள், இளைஞர்கள் வருவதில்லை என்று. நீங்கள் ஏன் இப்படி எடுத்துக்குங்க, நகைச்சுவை தான் இருக்கும் அப்படின்னா கூட இளைஞர் வரமாட்டான். அவனுக்கு சேர வேண்டிய ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன். 1 மாதம் நகைச்சுவை, 1 மாதம் சிந்தனை அரங்கம்னு வைத்து பாருங்கள், ஒருவேளை இளைஞர்கள் வரலாம். ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? தமிழ்நாட்டில் டீ கடைகள் இருக்கிறது. எத்தனை டீ கடை இருக்கும்? தெருவுக்கு ஒரு டீ கடை இருக்குங்களா? இப்போ ஒரு குறிப்பை வச்சுக்கோங்க, புரவலர் இருக்கிறார், இந்த குறிப்பை எடுத்துக்கிட்டு போங்க. தெருவுக்கு ஒரு டீ கடை இருக்குங்களா? 10 தெருவுக்கு ஒரு IAS ஸ்டடி சென்டர் இருக்குது. 10 தெருவுக்கு இளைஞர்களை வளப்படுத்துகிற விளையாட்டு குழுக்கள் இருக்கிறது. ஆசிரியர் தேர்வு மையங்கள் இருக்கிறது. குரூப் 1 தேர்வு மையம் இருக்கிறது. சிவில் சர்வீஸ் தேர்வு மையம் இருக்கிறது. எப்படி அங்கு குழந்தைகள் போகிறார்கள்? நான் ஊர் சுற்றி கொண்டிருக்கிறவன். என் பாதங்களில் இயற்கையாகவே சக்கரம் இருக்கிறது. நான் சென்று கொண்டே இருக்கிறேன். குமாரபாளையம், கள்ளக்குறிச்சி, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு கிழக்கு, மேற்கு, மொடக்குறிச்சி, சங்கராபுரம், சேலம், மேட்டூர், பெண்ணாகரம், எல்லா கிராமங்களிலும் ஒரு காலத்தில் மாடுகளை விற்பனை செய்து கொண்டிருந்த இடங்களில் எல்லாம் இன்று குழந்தைகளுடைய பயிற்சி நிலையங்களாக மாறி இருக்கிறது என்றால், அவர்களை சிந்தனை களத்திற்கு மாற்ற வேண்டிய பொறுப்பு ஐயா உங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. கேரளாவில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஒரு தொழிலதிபர் உருவாக்கினாருங்க. அந்த கம்பெனி 700 கோடி ரூபாய் உள்ள கம்பெனி. அந்த கேரளாவினுடைய அட்மின், அந்த நிறுவனத்தினுடைய அட்மின் ஒரு பிரபல நடிகையை 1,60,00,000 ரூபாய் கொடுத்து ரிப்பன் வெட்டுறதுக்கு இட்டு வந்தார். நல்லா கவனிங்க. முண்டி அடித்து கொண்டிருக்கிறது. அந்த தொழிலதிபரனுடைய பென்ஸ் கார் அப்படி வருகிற பொழுது 20,000 பேர் இருக்கிறார்கள். போலீஸ் முண்டி அடிக்கிற கூட்டத்துக்கு சொல்லுது இவர் தான் ஓனர்னு. அந்த ஆளுக்கு பளிச்சுன்னு ஒரு லைட் எரிஞ்சுதுங்க. காரை திருப்பி எடுத்துகிட்டு போனார். அட்மினை கூப்பிட்டு சொன்னார், 25 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நடக்கிற காட்சியை பாருங்கள். இதுதான் நம் வீட்டில் நடக்க வேண்டியது, இதுதான் நம் சமூகத்தில் நடக்க வேண்டியது. கேரள தொழிலதிபர் வந்தான். அவங்க அம்மாவுக்கு 114 வயது. அப்படி ஒரு கேள்விக்குறி மாதிரி இருக்கிற ஒரு பொம்மை, தொங்கிய மார்பகங்கள் தெரிவதும், மூக்கிலிருந்து நீர் வழிவதும், கண்களில் கசடுகளுமாக, அழுக்கு கூந்தலோடு,
குளித்தால் ஜுரம் வந்துவிடும், காய்ச்சல் வரும் என்பதற்காக அவள் விருப்பத்திற்கு விட்டுவிட்டு அந்த 114 வயது கிழவியை அந்த தொழிலதிபர் அப்படியே தூக்கிட்டு வந்து கையில் கத்திரிக்கோள் கொடுத்து நீ வெட்டுங்கிறான். 60க்கும் மேற்பட்ட உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தொலைக்காட்சி சேனல்களும் காத்து கொண்டிருக்கிறது. 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம், 4வது நிமிடத்தில் பிபிசி போன்ற சேனல் கேட்குறான், சார் வேற யாருன்னா வெட்டிடலாம் சார், அவங்களுக்கு கை நடுங்குதுன்னு. இந்த 700 கோடியை உருவாக்கி தந்த தாய் இவளுக்காக நான் 7 நிமிடம் விற்க முடியாதா என்று கேட்டுவிட்டு 7வது நிமிடம் அந்த குழந்தை அதை வெட்டுகிறது. வெட்டுற பிறகு அந்த ரிப்போர்ட்டர் கேட்டான், இதில் நீங்கள் எதை சொல்ல வருகிறீர்கள்? அவனுக்கு என்னென்னா, அந்த நடிகையை படம் எடுக்க வந்தான், இப்போ நடிகை இல்லை, அம்மா வெட்டுது, என்ன சொல்ல வருகிறீர்கள் போது அவன் சொன்னான், என் தாய் 10 மாதம் என்னை எப்படி சுமந்திருப்பாள் என்கின்ற இன்ப வெளியை அந்த 7 நிமிடத்தில் நான் சுமந்து உணர்வதற்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பளித்தான். அந்த வாய்ப்பை உணர்வதற்காக இந்த 7 நிமிடம் நான் தூக்கி வைத்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னான். அந்த ஒரு செயல்லங்க, அந்த ஒரு செயலில் 20,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் நெஞ்சு நிமிர்த்தி அந்த தாயிடத்திலே போட்டோ எடுத்துக்கொண்டு போனார்கள். 1,60,00,000 பெற்றுக்கொண்ட நடிகை கண் கலங்கி தலை குனிந்து அவள் வந்த காரில் ஏறி மறைந்து போனாள் என்றால் அது உங்களால் முடியாதா? என் தந்தைக்கு 60 வயது ஆகிற பொழுதே நான் அவரை ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டு அவரை நான் ஓய்வு இல்லத்துக்கு அனுப்பிவிடுவேன் என்று முடிவெடுத்து விட்டால் இது சமூகத்தினுடைய கோளாறு. இந்த கோளாறை போக்கக்கூடிய சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏஐ ஒரு கவிதை எழுதிச்சிங்க. ஏஐன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு 7 வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா போதும், என்ன வார்த்தை வேணாலும் சொல்லலாம். இங்கிலீஷு, தெலுங்கு, தமிழ் சொல்லிவிட்டு அதில் மியூசிக்னு கேட்கும். அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிளிக் பண்ணணும். இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிளிக் பண்ணி தபலா, கிட்டார், வயலின் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு 2 minute சாங், 3 minute சாங், 4 minute சாங் கேட்கும். அதில் 3 minuteன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 7-8 செகண்டில் ஒரு பாட்டு கொடுத்துரும். ஏஐனுடைய வளர்ச்சி அது. அந்த ஏஐ இடத்தில் ஒரு கவிதை கேட்டாங்க. என்ன கவிதை தெரியுங்களா? என் காதலி சிரிச்சா குழி விழுது கன்னத்தில், என் காதலி சிரிச்சா கன்னத்தில் குழி விழுது. இதை ஒரு கவிதையாக எழுதுன்னு அந்த ஏஐ எழுதின கவிதையை சொல்கிறேன். அந்த காதலன் சொல்கிறான், நீ என்னை பார்த்து சிரிச்ச, உன் கன்னத்தில் குழி விழுந்துச்சு. நீ என்னை பார்த்து சிரிச்ச, உன் கன்னத்தில் குழி விழுந்துச்சு. நான் உன்னை பார்த்து சிரித்தேன், என் வாழ்க்கையே குழியில் விழுந்துருச்சு. நான் கேட்கிறேன், ஏஐ தொழில்நுட்பத்திற்கு இந்த அறிவை ஊட்டியது யார்? தொடர்ந்து எதிர்மறையான எண்ணங்களை பதிவு செய்து ஏஐ நீங்கள் நிரப்பிய காரணத்தினாலே நான் அதிர்ச்சியான புள்ளி விவரத்தை சொல்லுகிறேன். 1,84,000 சிறுவர்களுக்கு ஏஐ தற்கொலை செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தி இருக்கிறது. ஒருத்தர் செத்த போயிட்டாங்க ஏஐனுடைய அறிவுரையை கேட்டு. எதிர்மறை எண்ணங்களை நம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த சாத்தான்களிடத்தில் இருந்து உங்களுடைய குடும்பத்தை மீட்கிற பொழுதுதான் நம்முடைய தேசம் விளங்கும் என்பதற்காக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இந்த வடுகம் காய வைப்போம்ல மொட்டை மாடியில், அப்போ காக்கா வந்தால் என்ன செய்வோம்? விரட்டிடுவோம். இதே பெரியவங்களுக்கு படையல் போட என்ன செய்வோம்? காக்காவை கூப்பிடுவோம். என்ன புரியுது உங்களுக்கு? வேணும் போது வாக்கா, வேணான்னா போக்கா, அவ்வளோதான் காக்கா. வேணும்போது வாக்கா, இல்லைன்னா போக்கா, அவ்வளோதான் காக்கா. அது போன்று நாம் அறிவியல் தொழில்நுட்பத்தை வைத்து கொள்ள வேண்டும். அதனோடவே உறங்கி கொண்டிருந்தால். நான் இன்னும் ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறேன். இந்தியாவில் 98.45 குழந்தைகள் செல்போன் கையில் இல்லாமல் ஒருவேளை உணவை சாப்பிடுவது இல்லை. அப்போ அந்த குழந்தையினுடைய அறிவு வளர்ச்சி என்னவாகும்?
அந்த கருவியினுடைய வெப்பம் அந்த குழந்தையினுடைய கைகளிலே ஊடுருவி கைகளின் வழியாக உள்ளங்கையில் சென்று உள்ளங்கையின் வழியாக 72,000 நாடி நரம்புகளின் நாளங்களில் கலந்து போய்விட்டால் அந்த குழந்தை ஒரு கம்சனாக மாறாமல் அவன் என்ன எப்படி வருவான்? அதன் பிறகு அந்த குழந்தையை நீங்கள் எப்படி உருவாக்குவீர்கள்? இயற்கையிலேயே முரணாக வளர்ந்துவிட்ட குழந்தையை நீங்கள் எப்படி மாற்றுவீர்கள்? ஒருவேளை சீதை ராமனுக்கு கிடைக்காமல் ராவணனுக்கு கிடைத்திருந்தால் ராவணன் கூட ராமனை போலத்தான் வாழ்ந்திருப்பான். சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். சீதை காட்டில் இருந்தால் ராமன் மீட்டு விட்டான், அவ்வளோதான். அந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்துட்டேன். இப்போ ராமனுக்கு ஒரே ஒரு விஷயமா, எனக்கு அன்டிஸ்பியூட்டட், ஐ ஹேவ் ஆல் ஃபெய்த் ஆன் யூ, அன்டிஸ்பியூட்டட், நீ நல்லவள், அதிலெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஊர் மக்களுக்காக சொல்லணும், தீயில குளிங்க சொன்னானா? இப்போ இந்த இடத்தில் தான் நாம் சிந்திக்க வேண்டும். நான் கேட்கிறேன், அதே மாதிரி ராமனை பிரிந்து சீதை ஒரு வருடம் இருந்தது உண்மை என்றால் சீதையை பிரிந்து ராமன் இருந்ததும் உண்மைதானே? சீதை கேட்டிருக்கலாம்ல, ஐயா நீயும் ஒரு வருஷம் எங்கே இருந்த? 2 நெருப்பு விட்டு, ஒன்றில் நான் இறங்குறேன், ஒன்றில் நீ இறங்க, கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் பெண்கள் ஒடுக்கப்பட்டார்கள், ஏன் பெண்களை சீண்டி நகைச்சுவை வருகிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். பாரதத்திலும் அப்படித்தான். எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. நான் அடுத்த மேடை நீங்கள் தர வேண்டும் என்பதற்காக பேசுபவன் அல்ல. அடுத்த மேடைக்கு வருவதற்கு முன்பாக சில செய்திகளை பகிர்ந்து விட்டு போக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறவன். காந்தாரிக்கு கண்ணு தெரியாதா? காந்தாரிக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? யாருக்கு கண்ணு தெரியாது? திருதராஷ்டிரனுக்கு தெரியாது. நான் கேட்கிறேன், திருதராஷ்டிரன் மாமன்னன், காந்தாரி திருமணம் செய்து கொள்ளுகிறாள். திருதராஷ்டிரன் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு கண்ணு தெரியாது, நாட்டை உன்னிப்பாக கவனித்து நீ நடத்தி எனக்கு சொல்லுன்னு சொல்லியிருக்கணும். அவனுக்கு கண்ணு தெரியலன்னா இந்தம்மா என் கண்ணை கட்டிக்கணும்? நீங்கள் ஒவ்வொரு பாத்திர படைப்புகளிலும் பாருங்கள், அகலிகை என்பவள் கல்லாக கிடந்தால் இவனுடைய கால் தூசு பட்ட பிறகு உயிர் பெற்றாள் என்பதை உயர்த்தி சொல்லுகிற ராமாயணத்திலே தான் எவனுடைய கால் பட்டு அகலிகை உயிர் பெற்றாலோ அந்த கதாநாயகனே சீதையின் மீது கலங்கச் சுமையை சுமத்துகிறான் என்றால் ஆதி காலம் தொற்று இதிகாசங்களும் சரி புராணங்களும் சரி நமக்கு இதைதான் சொல்லி கொண்டு வந்திருக்கிறது என்றால் எங்கே நம்ம மாறணும்? புதுசாக சிந்திக்கணும், அந்த இடத்துல மாறணும். அதை தான் நான் உங்களிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கிறேன். நண்பர்களே, இது மிக சரியான நேரமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு தொலைக்காட்சிகள் வேறு விதமான செய்திகளை போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரும்பொழுது அதிக லட்சக்கணக்கில் எதை பார்த்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன். ஏன் பார்த்தேன்னா உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக. 7 லட்சம் வியூ ஒன்று போயிருக்குங்க. அது என்னன்னு சொல்கிறேன் நான். சரிக்கு விழுந்தார் சா நடிகை, இதான் கேப்ஷனுங்க. 7 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. சரிக்கு விழுந்தார் சா நடிகை, 30 லட்சம் பேர் பார்த்தது சொல்கிறேன். இடுப்பை வளைத்த அந்த நிமிடம் அதிர்ச்சி வீடியோ. அவன் கார் ஓட்டுறவன் வண்டியை நிறுத்திட்டான், பட்சி நின்றவன் புக்கை மூடிட்டான், டிவி பார்த்துருந்தவன் டிவி என்னதுரா அது இடுப்பை வளைத்த 30 லட்சம் பேர் பார்த்துருக்குறான். இதை விட கேவலம் ஒரே நாளில் 3 லட்சம் பேர் பார்த்து வருத்தமான பதிவுகள் போட்ட ஒரு சொல்லை சொல்கிறேன். முருங்கைக்காய் குறித்து பாக்யராஜ் சொன்னது பொய், வேதனையை பகிர்கிறார் கவர்ச்சி நடிகை. இப்போ இதெல்லாம் ஓகேவா நமக்கு? இதில் தான் நகைச்சுவை இருக்கிறது என்றால் நான் சொல்லுகிறேன், சீன அரசாங்கம் சில ஆப் என்று சொல்லுகிறோமே, சில மென்பொருள்களுக்கு தடை போட்டிருக்கிறது. அவன் ஊர்லெல்லாம் போய் ஃபேஸ்புக்கை பார்த்துட முடியாது, அவன் ஊர்லெல்லாம் போய் ட்விட்டர் பார்த்துட முடியாது, அவன் தடை செய்த எந்த மென்பொருளிலும் நீங்கள் நுழைந்து விடவே முடியாது. நான் சொல்லுகிறேன், இப்படித்தான் நகைச்சுவை இருக்கும் என்றால் பெரியவர்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி 10, 20, 100, 200 பேராவது கையெழுத்திட்டு இது போன்ற மென்பொருள்களை எங்கள் குழந்தைகள் பார்க்காமல் இருக்க தடை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு நீங்கள் கடிதம் எழுத வேண்டும் என்பதையாவது நீங்கள் ஒரு பொறுப்பாக எடுத்துச் செல்லுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். அக்னி சிறகுகள் என்று ஒரு புத்தகம், இதை அப்துல் கலாம் எழுதியிருக்கிறார். அது அவருடைய சுயசரிதை.
அவர் சொன்னதை கொஞ்சம் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். ஆனால் அது அவருடைய சுயசரிதை. உங்கள் வீட்டில் அக்னி சிறகுகள் இருந்தால் அல்லது நீங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருந்தால் மொத்த புத்தகத்தையும் படிக்க முடியாவிட்டாலும் கூட பக்கம் 63 படியுங்கள். நான் அதை அப்படியே உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் சுருக்கமாக. இப்போ அப்துல் கலாம் சொல்கிறார், மேலோடு உற்பத்தி ஆய்வு கூடத்தில், மேலோடு உற்பத்தி ஆய்வுக்கூடம்னு ஒரு ஆய்வுக்கூடம் இருக்குது, அதை பற்றி சொல்கிறார். மேலோடு உற்பத்தி ஆய்வுக்கூடத்தில் தன்னுடன் பணியாற்றிய சுதாகர் என்பவரை பற்றி அப்துல் கலாம் குறிப்பிடுவதை மீண்டும் ஒரு முறை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த லேபுக்குள்ளே வந்துட்டீங்க. அந்த லேபையே இப்போ கவனிங்க. நானும் சுதாகரும் ராக்கெட்டை செலுத்துவதற்கு முந்தைய பணிகளில் ஒன்றாக அபாயம் நிரம்பிய சோடியத்தையும் தெர்மட்டையும் கலந்து கொண்டிருந்தோம். இந்த கலவையை நிரப்பி தொலை உணர்வு கருவி மூலம் அதற்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தோம். இது நடக்கிற ஊர் தும்பா. தும்பாவில் வழக்கம் போலவே அன்றும் வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. 6 முறை அப்படி அழுத்தம் கொடுத்த பிறகு சுதாகரும் நானும் பேலோடு அறைக்கு சென்று கலவை சரியாக நிரம்பி இருக்கிறதா என்று பார்த்தோம். அப்பொழுது நல்லா கவனிங்க, அப்பொழுது சுதாகரின் நெற்றியிலிருந்து ஒரு சொட்டு வியர்வை சோடியத்தினுள் விழுந்தது. அந்த நொடி அந்த அறையே திடுதிடுக்கும் வகையில் பயங்கரமான வெடிச்சத்தம் எழுந்தது. சில நொடிகள் செயலற்று நின்றுவிட்டோம். என்ன செய்வதென்று தெரியவில்லை. நெருப்பு பரவி கொண்டிருந்தது. சோடியத்தில் பற்றிய நெருப்பை தண்ணீரால் அணைக்கவே முடியாது. நெருப்பு எங்களை சூழ்ந்த அந்த நிலையில் நான் மரணத்தை தொட்டு கொண்டிருக்கிறேன். சுதாகர் நம்பிக்கையை இழக்கவில்லை. அங்கிருந்த கண்ணாடி ஜன்னலை கைகளால் உடைத்து என்னை தூக்கி வெளியிலே போட்டுவிட்டு தானும் எகிரி குதித்தார். நான் சுதாகரின் ரத்தம் கசியும் கரங்களை நன்றி பெருக்குடன் பிடித்து கொண்டேன். வலியை மீறி அவர் சிரித்தார். சிரிப்பும் சிந்தனைக்கும் நான் வருகிறேன். வலியை மீறி அவர் சிரித்தார். பல காலங்கள், பல வாரங்கள் அவர் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்ற பிறகே தீப்புண்கள் ஆறின. 63ஆம் பக்கத்தை நிறுத்திவிட்டு நான் சொல்ல வந்த செய்திக்கு வருகிறேன். அறிவார்ந்த சான்றோர்களே, குழந்தைகளை வளர்க்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, பாட்டன் பாட்டிகளே, முப்பாட்டன்களே, ஒரு விஞ்ஞானி ஒரு பொருளை கண்டுபிடிக்கிற பொழுது தன்னுடைய உயிரை பணயம் வைத்து தன்னுடைய உடலை சிதைத்து கொண்டு சில நேரங்களில் நோய்களை வாங்கி கொண்டு, மேரி கியூரி அப்படித்தானே கேன்சர் வாங்கினாங்க, நோய்களை வாங்கி கொண்டு. நான் இன்னும் ஒரு சாட்சி சொல்கிறேன். நாகூர் தர்காவின் வாசலிலே விலையுயர்ந்த பேண்ட்டுங்க, மஃபட்லால் மாதிரி ஒரு பேண்ட்டு, பாழடைந்த கோட். ஆனால் அப்துல் லூயிஸ் பிலிப்பி மாதிரி ஒரு உயர்ந்த கோட்டோடு அடர்ந்த தாடியோடு ஒரு பைத்தியம் அங்கும் இங்குமாக போய்கொண்டிருந்தது. என்னால் அந்த நிலையிலிருந்து கடந்து போகவே முடியவில்லை. பெரியவர்களே, நான் அங்கு போய் அந்த தர்காவில் இருக்கிறவரிடம் யார் அவர் என்று நான் கேட்டேன். அவர் ஒரு விஞ்ஞானி, சோதனையின் முயற்சியிலே பைத்தியமாகிவிட்டார் என்றார்கள். நான் சொல்லுகிறேன், உயிரை இழந்து, உடமையை இழந்து, வாழ்க்கையை இழந்து, அப்துல் கலாமை போல திருமணமே செய்து கொள்ளாமல் தியாகம் செய்து மனநலம் குன்றி ஒரு விஞ்ஞான படைப்புகளை கண்டுபிடித்து தந்திருக்கிறார்கள். அதை சாத்தானின் கருவியாக மாற்றப் போகிறீர்களா, வரமாக வைத்து கொள்ளப் போகிறீர்களா என்பதை சிந்தனையாக எடுத்துச் செல்லுங்கள். எந்த விஞ்ஞானிக்கும் நீங்கள் ஆற்ற வேண்டிய நன்றி கடன் இருக்கிறதே, அதை மிக சரியாக உபயோகிப்பதாகத்தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.